ஓகே. இப்பதான் தம்ஸ் அப் எப்பயோ போன சொன்னது இப்போ பேரு. சரி, இன்னைக்கு வந்து பொங்கல். அதனால எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோட ஆரம்பிச்சிருவோம். பொங்கலை முன்னிட்டு இன்னைக்கு வந்து புது படம்னு பண்ணுவாங்க. தலைவர் தம்பி தலைமை புது படம் வந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து தமிழ்ல வரக்கூடிய படங்களோட லிஸ்ட் வந்துச்சு. ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வந்துருந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து என்னென்ன படங்கள் வருது அப்படிங்கிறது. அது போக அது எனக்கு சொல்லணும்னா ஏகப்பட்ட பொங்கல் விசேஷ் போஸ்ட் வந்துருந்துச்சு. இதே முரளி, சீதா பயணம், 99/66, தியாகராஜ குமார் ராஜா அவரோட அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பொங்கல் விசேஷ் போஸ்ட்ல இந்த கில்லர் மேனு, இந்த கென் கருணாஸ் படம் யூத்து, வாவாதியார்ல இருந்து பொங்கல் விசேஷ், பராசக்தில இருந்து பொங்கல் விசேஷ், அது மாதிரி ஏகப்பட்ட பொங்கல் விசேஷ் வந்துச்சு. புது படம் அப்டேட் நிறைய வந்துருச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து வந்ததுதான் ஹைலைட். சூர்யா 46, சூர்யா 47, இது ரெண்டுமே நெட்ஃபிளிக்ஸ் தான். ஏஜஸ் 28 அர்ஜுன் படம், ஜெயம் ரவியோட இந்த ப்ரோக்கோடு, ஜெயம் ரவி டைரக்ஷன்ல வரப்போற ஒரு படம் இந்த ஆர்டினரி மேன் அப்படிங்கிற படம், டயங்கரம், கட்டாகுஸ்தி 2, இதய முரளி, மார்சல், தனுஷோட 55th ஃபிலிம், ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல வர்றது, வித் லவ், கரை, இந்த எல்லா படங்களுக்குமான நெட்ஃபிளிக்ஸ் டீல் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கல் விசேஷ் படத்துல தாசம்மா கான், அப்புறமேட்டு வந்து அல்லு அர்ஜுன் 23வது படம், அதாவது லோகேஷ் கனகராஜ் படம், அப்புறம் காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், எல்லாத்துலயும் புது புது போஸ்டர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் சிடி நாட்டி கிரேசி, மரகத நாணயம், மரகத நாணயம் 2ல வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பிரியா பவானி சங்கரும் சத்யராஜ் புதுசா அதில் நடிகர்கள் தேர்வு சேர்ந்த நடிகர்களாக ஆட் ஆயிருக்கிறாங்க. அது போக பழைய கேஸ்டிங் தான் எல்லாமே அப்படியே கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் ஏகப்பட்ட படங்களோட அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன மாதிரி வெஞ்சன்ஸ், நாகபந்தம் அப்படிங்கிற படத்துல இருந்து நபா நட்டேஷ் அவங்கதான் பார்வதியா நடிக்கிறாங்கிற அனௌன்ஸ்மெண்ட், மங்காத்தா ரீரிலீஸ் ட்ரெய்லரு, கரை, கிளிம்ஸ், லெனின் பாண்டியன், அப்புறம் அருள்வான் அப்படின்னு சொல்லி அருள்நிதி படம், சூர்யா, அப்புறம் இன்னொன்று சூர்யா பத்தி ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு, அதை மறந்துட்டேன் சொல்றேன். அப்புறம் விஜய் சேதுபதி அடுத்த படம் பூரி ஜெகநாதோட டைரக்ஷன்ல வரக்கூடிய படத்தோட டைட்டிலும் ஃபர்ஸ்ட் நாளைக்கு காலையில 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் அந்த படத்துடைய கோர்ட் இஷ்யூ இன்னைக்கு கிளியர் ஆயிரும்னு நினைச்சா சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஹை கோர்ட்லயே பாத்துங்கன்ட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வர தேவையில்ல அப்படிங்கிறத முடிச்சுட்டாங்க. 20ஆம் தேதி ஹைகோர்ட்ல திரும்ப அந்த விசாரணை தொடரும் அப்படிங்கிறது. அப்புறம் பூக்கி அப்படிங்கிற படத்துல வந்து இந்த பொங்கல் விசேஷ போஸ்ட், சிறை, ஆலி, சர்தார் 2, திரௌபதி 2, டிமாண்டி காலனி 3, தாய் கிழவி அப்படின்னு அப்டேட் ஃபுல்லா விசேஷ் போஸ்டரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின் அப்டேட்னு கணக்கு பண்ணோம்னா அந்த கரை கிளிம்ஸ் தான். கரை அப்படிங்கிற டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பிளஸ் வந்து கிளிம்ஸ் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு எல்லாமே வந்துருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத பேசுவோம். சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா சொல்லியாச்சு அதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா 2 படம் வாங்கியிருக்கானுங்க பிரகாஷ் ப்ரோ. எப்ப 10 தான் வாங்குவானுங்க. 15 வரைக்கும் வந்தது, 3 கடைசி நேரத்துல விட்டுருச்சு. 15 படம் சொன்னாங்க லிஸ்ட். ஓகே, இப்ப இன்னும் வாங்குவாங்களா இல்ல அவ்வளவுதானா பிரகாஷ் ப்ரோ? இல்ல அவ்வளவுதான் நினைக்கிறேன் டீல். இன்னும் 1-2 வேணா தனியா அப்புறம் வரலாம். விஷால் படம் சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்லங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க போலியே ராஜ்குமார் படம் தனுஷ். அது முன்னாடியே சேல் ஆயிடுச்சு. 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி சேல் ஆயிடுச்சு அந்த படம். அப்படி நான் வெறும் சும்மா வச்சிருந்தாங்க நினைச்சா வாங்கிட்டாங்க போலியே. விஷால் ப்ரோ வலைபேச்சுல சொன்னாங்கல்ல, அப்புறம் என்னன்னா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த படம் தான் இப்ப அடுத்த ஷூட்டிங் போக போற படம். அந்த படம் தான் இப்ப அடுத்த ஷூட்டிங் போக போற படம். அப்ப இவரோட படம் பிரகாஷ் ப்ரோ வினோத் படம் அதுக்கப்புறம் தான். ராஜ்குமார் பெரியசாமியோட படத்துக்கு அப்புறம் தான் வினோத் படம். பல்தான் ஒரே வருஷத்துல 3 படம் தனுஷ் பண்ணுவாருன்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே, தெரியாதா ப்ரோ? இல்ல மதன் ஆல்ரெடி 2 படம் முடிச்சிட்டாருங்க. படம் வச்சிருக்காரு ப்ரோ. இந்த கரா முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழரசன் பச்சைமுத்து ஒரு படம் இருக்கு. இந்த வருஷம் அவருக்கு லிஸ்ட் போனா 7 படம். ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், தமிழரசன் பச்சைமுத்து படம் மட்டும் டிலே ஆகுது. அவர் வந்து ஹீரோ ரெடியா இருக்காரு தனுஷ். தமிழரசன் பச்சைமுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி பண்ணலாம், மேக்கு அப்புறம் போலாம் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரிக்கு அப்புறம் போலான்னாரு. ஜனவரி போலான்னு அவர் தான் சொல்லியிருந்தாரு. அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் போலான்னாரு. இப்ப மேக்கு அப்புறம் போலான்ட்டாரு. இப்ப எனக்குமா அது வந்து
ஜூன் ஜூலைன்னு போயிடும். அவரு தான் டைரக்டர் வாண்டட், நான் வந்து 100% திருப்தி ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் நல்ல அப்படிங்கிற விஷயம், மாதிரி இருக்காரு. நல்ல விஷயம் தான். ஆனா அந்த படம் ஆனா எடுக்கிறாங்க. அது வந்து டோட்டலாவே ஒரு செம்ம டிஃப்ரெண்டான படம். அது வந்து கடைசியா இப்ப அதனாலதான் ராஜ்குமார் பேசாமி படம் முன்னாடி ஆரம்பிச்சது. இல்லைன்னா தமிழரசன் 10 படம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அது அவங்க டிலே பண்ணி டேரக்டர் வாண்டடா அவர் சொல்றாரு எனக்கு பர்ஃபெக்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. அதனால தனுஷும் ஓகேன்ட்டாரு. அதனால தனுஷ் வந்து அடுத்தடுத்த லைனப் அவர் அழகா செட்டில் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப எதிர்பார்த்த படத்தோட டீசர் வந்திருக்கு, சொல்லுங்க. தியாகராஜன் குமார் அவர் 3வது படம் ஆரம்பிச்சுட்டாராம். சொல்லிட்டேன். என்ன எனக்கு அப்டேட் கொஞ்சம் தலைகீழா சொல்லியிருக்கேன், மிக்சரா சொல்லியிருக்கேன். ஒரு லைனா சொல்லாம, போஸ்டர்ஸ் மட்டும் சொல்லாம, விசஸ் போஸ்டர் மட்டும் சொல்லாம கலந்து கட்டி சொல்லியிருக்கேன். என்ன ஞாபகம் இருக்கு, அப்புறம் என்ன பார்த்தேன், இல்ல என்ன டிஎல்ல நான் பார்த்தேன், அப்பப்ப ஏன் டிஎல் என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லியிருக்கேன். அது மட்டும் உங்களுக்கு தகவல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுல இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. டைட்டில் வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா என்னன்னா அவங்க வந்து இந்த நேமே வைக்கணும், அதே சமயம் அது வந்து எல்லாத்துக்கும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டும் வச்சுட்டாங்க. கரசாமி அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ் வச்சு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கரை அப்படிங்கறத வச்சுட்டாங்க. வித்தியாசமா எடுக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் கேட்சியான டைட்டில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மட்டும் தான் எனக்கு வந்து. ஆனா மற்றபடி மேக்கிங் நான் இந்த வருஷத்தோட எதிர்பார்க்க ஆல்ரெடி சொன்ன 2026 மோஸ்ட் ஹைப்ரிட் ஃபிலிம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் எனக்கு அதுதான் பர்சனலா. அதுக்கு காரணம் அந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் தான். ஆனா கிளிம்ஸும் பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணிருக்கு. டைட்டில் தவிர டைட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்னும் ஒரு ஃபயரான டைட்டில் இருக்கலாம். பட் அதை இவங்க கரசாமின்னு இழுத்து முடிச்சுட்டாங்க. காலையில 2-3 பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கரனா என்ன மீனிங் தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச மீனிங் தமிழ் அடிப்படையில பார்த்தோம்னா அது 2 மீனிங் தான். ஒண்ணு வந்து நெருப்புங்கிறது வரும். ஆனா இவங்க நெருப்பு மீன் பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓர வஞ்சனங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. வஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓர வஞ்சனம் இல்லாம வஞ்சனமும் ஒண்ணு இருக்கும். எப்படி சொல்றதுன்னா மறைமுகமா வந்து காண்டா இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அது உள்ள ஒரு அந்த மாதிரியான ஒரு அம்சம் உள்ளதுதான் அந்த அர்த்தம் கரை அப்படின்னா. ஆனா இவங்க ஏதோ மீன் பண்ணி வச்சுக்காங்க தெரியல. ஏன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லயே நெருப்பா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில அந்த ஃபர்ஸ்ட் லுக்லயும் ஃபுல்லா நெருப்பா இருந்துச்சு. இவங்க அந்த கரைங்கிறத நெருப்பு அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த கரைங்கிற எனக்கு தெரிஞ்ச மீனிங் வந்து நெருப்பு. அந்த கங்குவாக்கு என்ன மீனிங்கோ அதுதான் நெருப்புங்கிறது தான். பட் ஆக்சுவல் மீனிங் என்னங்கிறது எனக்கும் தெரியல. இவங்க எதை மீன் பண்ணி வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, டிஎஸ்பி ஹீரோவா நடிக்கிற படத்தோட அப்டேட் சொல்லிட்டீங்களா? தேவிஸ்ரீ பிரசாத்தா? ஆமா ஆமா ஆமா. எல்லம்மா. அதை சொல்லல அது பார்த்தேன். ஆனா சொல்லல, போஸ்ட் பண்ணலங்கிறனால மறந்துட்டாங்க. எல்லாமா அது எனக்கு தெரிஞ்ச இவரு அப்படியே இந்த காந்தாரால ரிஷப் செட்டி தான் அப்படியே இருந்தாப்புல. அந்த லுக் அப்படியே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த டைரக்டர் பாலகம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அது நல்லா இருக்கும். தெலுங்குல ஃபர்ஸ்ட் படம், இந்த 2வது படம். இந்த வருஷம் நானிகிட்ட போய் நிதின்கிட்ட போய் அப்புறம் கடைசியில் டிஎஸ்பிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலா அந்த பலகம் நல்ல ஃபீல் குட் படம்ல, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவர் இந்த படத்துல எல்லாம் வருவாரு, தெலுங்கு படம் நிறைய படத்துல சைடு ஆக்டரா வருவாரு அவர் அந்த டைரக்டர். பரணி ப்ரோ வரல. இல்ல அது ஃபேஸ் லேட்டா போனது காரணம் அதுதான். எட்டரைக்கே போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆனா எட்டரைக்கு ஒரு ஃபோன் பேசிட்டு இருந்தோம். எல்லாமே கூப்பிட்டு இன்னுமே ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்பேஸ் போட்டோம்னு சொல்லி 8 ட்வீட் பண்ணிட்டு இருந்ததுனால நான் ஸ்பேல வந்துட்டேன். அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, இந்த பூரி ஜெகநாத், விஜய் சேதுபதி அப்டேட் நாளைக்கு வருது. ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் அது சொல்லிட்டேன். 11 மணிக்கு வருது ஃபர்ஸ்ட் லுக். இல்ல எனக்கு அதை பார்க்கும் போது நம்ம ராஜா த கிரியேட் இருக்குல்ல, அந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சா? தெரியல, அது என்னமோ ஸ்லம் டாக்குங்கிற மாதிரி நம்ம நினைச்சது. என்னமோ ஸ்லம் டாக் மாதிரி நம்ம வேற ஒரு இது வச்சிருந்தாங்க. அவர் ஏதோ பெக்கர்ன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, விஜய் சேதுபதி பெக்கரா நடிக்கிறாரு அப்படின்னு. நான் இன்னைக்கு 3 படம் பார்த்தேன் ப்ரோ. 3ல 1 ரீ ரிலீஸ் மெர்சல். அப்போ வாவாத்தியாரும் மனசங்கர வரபிரசாத் காரும் பார்த்தேன். எனக்கு வாவாத்தியாரும் நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு. கார்த்தியோட கேரக்டர் மட்டும் சூப்பரா எழுதியிருக்காங்க. அவரோட லுக்கு, ஸ்லாங்கு, அது எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சீன்ஸாமே நல்லா இருக்கு. பட் அவரை தாண்டி யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை.
அந்த அந்த ஓல்டு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை ரீமிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல போட்டது, அவருக்காக யூஸ் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஷூட்டிங்க்கான டைம் கிடைக்கல. மேபி அது கொஞ்சம் கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரான அவுட்புட் வந்திருக்குமோ என்னமோ. அப்பாடா. பட் இப்போ வரைக்கும் நான் பாக்குறதுக்கு சொன்ன ரிவ்யூவோட பொருந்தி போச்சா? அது போதும். ம், ஒருத்தருக்குனாச்சும் பொருந்தி போனா போதும், அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் இப்போ ஃபிலிம் ரன் டைம் கம்மியா இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு அந்த போர் அடிக்கிற விஷயம் தெரியல. ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சத்யராஜுக்கு இந்த பல்லு கெட்ட போய் யோசிச்சது யாரு? அதை மட்டும் சொல்லுங்க, காம்ப்ரமைஸா போய்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. அவரை வர வர இந்த இங்கிலீஷ் பேசுற வில்லனா கொண்டு வந்து இட்லி கடையில இந்த கடை இந்த படத்துலயோ ஐயோ ஏயா நீங்க வேற, அவர் எப்படி கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தாரு, இந்த படத்துல எக்ஸ்ட்ரா போய் அந்த பல்லு வேற. எனக்கு அதுதான் ரொம்ப நம்ம இந்த என்ன படத்து மாஸ்க்ல இவங்களுக்கு ஆண்ட்ரியாக்கு அந்த மூக்குத்தி அந்த ஒரு கெட்டப் பார்த்தாவே ஒரு மாதிரி இருந்துச்சுல. எனக்கு இந்த படத்துல ஒரு பல்ல பார்க்கும் போதெல்லாம் ஏயா இப்படி பண்றீங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ப்ரோ இல்ல, வாத்தியார் பத்தி தான் பேசுறீங்களா? ஆமா ஆமா, வாவாத்தியார் தான். படம் நல்லா இருக்கா ப்ரோ, போலாமா? படம் சுமார் இருந்தா இப்ப சொல்லிட்டு இருந்தாரு. படம் வந்து அவருக்கு ஆவரேஜ். ஒண்ணு கார்த்திக் கேரக்டர் தவிர எதுவும் செட் ஆகல. சத்யராஜுக்கு இப்படி ஒரு லுக் கொடுத்துருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. படம் ஆவரேஜ்னு சொல்றாரு. பிரகாஷ், நான் உங்கள்கிட்ட ஒரு டவுட்னா. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, ஒரு சுரேஷ் சந்திரா பயோல ஆகஸ்ட் மாசமே AK-64 போட்டிருந்தாரு. அடுத்த ஆகஸ்ட் வந்துரும் போல, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்கண்ணா. இல்ல, இப்போதைக்கு அப்டேட் இல்லைங்க. பிப்ரவரி 8, 9 அந்த தேதிகள்ல தான் படத்துக்கான அபிஷியல் அப்டேட்டே வரும். உங்களுக்கும் எதுவும் வராது அப்படிங்கிற முக்கிய சொல்லிட்டோம். படம் அப்டேட் வராது இப்போதைக்கு. பிப்ரவரி மாசம் தான் அப்டேட். முழுக்க முழுக்க ரேஸை முடிச்சதுக்கு அப்புறம் ரேஸை முடிச்சிட்டாருன்னா இந்த ஷெடியூலோட டோட்டலா ஒரு ஷெடியூல் முடியுது. அந்த ரேஸுக்கு அவர் ஒதுக்கியிருந்த பீரியட் ஃபுல்லா முடியுது. இதுக்கப்புறம் புது ரேஸ்ன்னு தொடங்கினா மட்டும்தான். அது 1 வருஷத்துக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இப்ப அவர் இந்த டாக்குமெண்ட்ரியோட எடுக்கிறது இதோட முடியுது. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரேஸோட முடியுது. அது வந்து இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த கேப்ல முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரேஸ் கிடையாது, ஃபுல்லா படம் தான். அப்புறம் தான் அந்த படத்தோட அப்டேட் வரும். 64 அப்டேட் வரும். நடுவில் வந்து அங்கிட்டு வந்து கொஞ்ச நாள்லயே 65 அப்டேட் வந்துடும். 2 அப்டேட் வந்துடும். ஓகே ஓகேண்ணா. இது என்னன்னாச்சு, விஜய் படம் எதுவும் ரிலீஸ் ஆகுறது அப்டேட் அது இல்ல, எப்படிண்ணா அதுதானுங்க வந்து வந்துருமா? இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல அதை கேஸா எடுத்துக்க முடியலன்ட்டாங்க. அவங்க ஹைகோர்ட்ல இருந்து முடிச்சிட்டு வாங்கன்ட்டாங்க. 20ஆம் தேதி விசாரணை வரும். இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா 20ஆம் தேதி எங்களுக்கு தீர்ப்பியாச்சும் கொடுக்க சொல்லுங்க. இவ்வளவு டிலே ஆயிடுச்சு எங்களுக்கு, நீங்க ஹைகோர்ட் போக சொல்றீங்க, 20ஆம் தேதி என்னங்கிற சொல்லிருங்கன்னு இருக்காங்க. அது அங்க போய் பேசிங்கன்னு சொல்லிருக்காங்க. அது வந்து அவங்க கண்டிப்பா ஒரு ஆர்டர்ல வரும்போது அதை மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க 20ஆம் தேதியே வந்து கொடுத்துருங்கிற மாதிரி அதை இதுல வரும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடந்தாலும் இந்த 20ஆம் தேதி ஒரு ஒரு தெளிவு பிறந்துரும். ரீசென்சார் போறாங்களா இல்ல அங்கேயே சென்சாருக்கு வந்து கொடுக்க சொல்லிட்டு ஆர்டர் வருதா அப்படிங்கிறது அங்கேயே கிளியர் ஆயிரும். ரிவேசிங் எம்பிட்டி அப்படிங்கிறது அப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த மாசம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது மிக 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 குறைவு. ஏன்னா வந்து 20ஆம் தேதி பண்ணாங்கன்னா 23 ரிலீஸ் பண்ண முடியாது. ரிவர்சிங் கமிட்டி அமைச்சுட்டாங்கன்னா அது வந்து 30ஆம் தேதிக்குள்ள வந்து சென்சார் தர மாட்டாங்க. அப்போ 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாது, 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாதுன்னா பிப்ரவரி மாசம் தான். பிப்ரவரி மாசம் ரிலீஸ் பண்றதுல உள்ள சிக்கல் என்னன்னா ஏகப்பட்ட படங்கள் லைனப் போட்டிருக்காங்க. அப்ப அந்த படங்களுக்கு இந்த சிக்கல் ஏற்படாம இந்த ஒரு படம் வச்சு எல்லா படமே தள்ளி போயிடும். அப்ப எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி ரிலீஸ் போடுவாங்க. 20ஆம் தேதி நமக்கு ஒரு கிளியர் கட் தெரிஞ்சிடும். ஏன்னா அதுதானே வந்து அவங்க கோர்ட்டும் சொல்லியிருக்கிறது. ஆமாண்ணா கரெக்ட். பட் மேபி 20ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ரீசென்சார் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா பிப்ரவரியில நீங்க சொன்ன மாதிரி லைன் அப் நிறைய இருக்கு. மேபி என்ன பிளான் பண்ணிருப்பாங்க, மேபி ஏப்ரல் எதுவும் ஆமா, எலெக்ஷன் டைம். லைனப் அந்த அந்த படங்கள் ஃபுல்லா விலகி போகும். அந்த படங்கள்லாம் விலகி போகும். இந்த படங்கள் வந்துச்சுன்னா அந்த படம் எல்லாமே எல்லா படங்களும் விலகி போயிடும். ஏன்னா அந்த லைனப் அந்த படங்களுக்கான லைனப் தான் பாதிக்கும். இந்த படம் எந்த கிளியர் ஆனாலும் இந்த படம் தனியா சோலோ ரிலீஸ் நான் ரிலீஸ் ஆயிரும். இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க பிளான் பண்ணிருக்க மத்தவங்க எல்லாத்துக்குமே டோட்டலா மாறும். அதாவது அந்த கலை அலங்காரம் மறுபடியும் கோட்டை போடுறாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே வேற பிளான் பண்ணிருக்காங்க. அவரை விடுங்க, அது வராதுங்க. அது இங்கேங்க அது எப்பவுமே வராது. நம்ம அடுத்த வருஷமும் நியூ இயருக்கும் பேசுவோம், அதை விட்டுருங்க. பிரகாஷ் ப்ரோ, என்ன படம் சொன்னீங்க? இந்த படம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகாம இந்த படம் வராது. ரிவைசிங் கமிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த படமே வராது. அதுதான் நடக்குது. இது வாய்ப்பு இல்லை. மதன் என்ன ஹியூமரா? எதுகை வராதுங்க, படம் வராது. அவ்வளவுதான். இதுக்கான பர்பஸ் வந்து அந்த 3 மாசம் இந்த 2 மாசம் வேலிடிட்டி தான். அதுக்கப்புறம் வந்து இதுலயே டைம் இழுத்துட்டு போயிடுச்சுங்க. இதுலயே டைம் பொங்கல் முடிஞ்சுன்னா ஜனவரி முடிஞ்சு அண்ணன் கண்ணி திறக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். இது பணத்தை 20ஆம் தேதியோட அவகாசம் ஒரு இது உறுதி. 20ஆம் தேதியோட ஒரு முடிவு வந்துடும் இந்த படத்துக்கு. இந்த இதுக்கு ஒன்னா போறோமா ரிவைசிங் கமிட்டி போய் தான் இது வருது. ஒருவேளை இல்லைன்னா படத்தை வேற வகையில என்ன பண்ண முடியும் இந்த 2 முடிவு எதுவும் எடுப்பாங்க.
அதுக்கு மேலே இழுத்துட்டு போக மாட்டாங்க, முடிச்சுக்குவாங்க. இல்லண்ணா ஒருவேளை 20ஆம் தேதி வந்து எல்லாம் ஓகே நார்மல் அப்படின்னாங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் சான்ஸ் இருக்குண்ணே. ஏங்க 20 ஓகேன்ட்டாங்கன்னா 23 ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ. இல்ல புரியல விஷால் ப்ரோ. அப்போ மறுபடியும் இல்ல இல்ல புரியல. இல்ல விஷால் ப்ரோ, 20 ஓகேன்ட்டாலும் விஷால் bro. 23ல பண்ண மாட்டாங்க. 20 ஓகேனாலும் 30 தான் வாய்ப்பு. விஷால் ப்ரோ ஒருத்தர் 23 கன்ஃபார்மா? விஷால் ப்ரோ இல்லங்க, சென்சார் சென்சார் பிரச்சனை விடுங்க. சென்சார் மட்டும் இல்ல, இல்ல அதுக்கப்புறம் நீங்க ஓவர்சீஸ் தேட்டர் சாட்டிங் பண்ணணும்ல. அது விட தமிழ்நாடு நீங்க எப்ப வேணாலும் டக்குனு ரிலீஸ் பண்ணிடலாம். ஓவர்சீஸ் தேட்டர் சாட்டிங்லாம் பண்ணணும்ல. இவங்க எதிர்பார்க்கறது ஓவர்சீஸ் கிராண்ட் ரிலீஸ் பயங்கரம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒன் வீக் கேப் இருந்தா அவங்க அக்ரிமெண்ட் போட முடியும், தேட்டர் சாட்டிங் பண்ண முடியும், எல்லாமே இருக்குல்ல. அப்ப நீங்க வந்து 20ஆம் தேதி கேஸ் கிளியர் ஆனாலும் 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும். ஆனா 20ஆம் தேதியில வந்து ரீசென்சார் அனுப்புறாங்க, ரிவைசிங் எம்ஜி அனுப்புறாங்க அப்படின்னா பிப்ரவரி தான் ரிலீஸ். ஆனா எதா இருந்தாலும் 20ஆம் தேதி தெரிஞ்சிடும் நமக்கு. அப்போ 30ஆம் தேதியா இல்லைன்னா பிப்ரவரி மாசமாங்கிறது 20ஆம் தேதி தெரிஞ்சிடும் ப்ரோ. கண்டிப்பா தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா நல்லதுங்க அந்த படம். எனக்கு பல வகையில அந்த படத்துக்கு நல்லது. 30ஆம் தேதியில ரிலீஸ் பண்ணிட்டா. Don't expect movie in this year in theater. ஆனா இந்த வட்டம் பொங்கல் ரொம்ப பேடுண்ணே. போன வட்டம் கூட அந்த விஷால் படம் வந்துச்சு, இந்த வட்டம் என்னடா பொங்கல் மாதிரியே இல்ல. அதுக்கு இப்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம பராசக்தி ஜனநாயகன் வரும்போது சொன்னோம்ல, கருப்பு தான் இந்த வருஷம் பொங்கலுக்கு ஏத்த படம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஜானர் அந்த மாதிரியான ஜானர், கருப்பு வந்து அந்த மாதிரி ஜானர்ல இருக்கப்போ அந்த மாதிரி படம் வந்து ஒரு கமர்ஷியலா தலகற்ற ஒரு படம் வந்து இறங்கியிருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்து இறங்கியிருக்கும். அரசியல் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பராசக்தி அரசியல் அந்த கேட்டகரியில போயிடும், ஜனநாயகம் அது பாதி அரசியல் படம் கேட்டகரியில போயிடும். ஆனா இந்த கருப்பு மாதிரி ஒரு ஃபுல்லி பேக்கேஜ் கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது பொங்கலுக்கு வந்தாலும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல அது நீங்க நிறைய பேர் அப்ப கூட திட்டிருக்கலாம். ஆனா ஒரிஜினல் அதுதான், கருப்பு மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் வந்திருக்கணும். அந்த மாதிரி படம் வரல. போன வருஷம் வந்து மரகத ராஜான்னு ஒரு கமர்ஷியல் படம் வந்துச்சு. இப்ப இது பாத்தீங்கன்னா பராசக்தி ஒரு அது வந்து அரசியல் படம்னு ஆயிடுச்சு. ரெண்டாவது போக வந்து ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம், பீரியடிக் பிலிம், எல்லா விஷயமும் இருக்கு. பாபாஜர் கண்டிப்பா ஒரு ஏ சென்டர் படம். அது வந்து ஏ சென்டர்லயுமே ஒரு 30% ஆடியன்ஸுக்கு பிடிக்கக்கூடிய படம், 70% ஆடியன்ஸுக்கு பிடிக்காத அல்லது செட் ஆகாத படம். நல்ல படமா கெட்ட படமாங்கிற கேட்டகரிக்குள்ளே போக வேணாம். அது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கான படம். அடுத்து ரிலீஸ் ஆயிருக்க தலைவர் தம்பி தலைமையில் பாத்தீங்கன்னா ஒரு மலையாள படத்தை தமிழ் நடிகளை வச்சு எப்படி எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த படம். ஒரு நல்ல சூப்பர் படம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமாரான படம்னு சொல்ல முடியாது, ஒரு டீசல் வாட்ச் அப்படிங்கிற மாதிரியான படம் தான் தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற ஒரு படம். பார்த்து அதை ரிவ்யூ கடைசியா சொல்றேன், எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் சொல்லுவோம். அடுத்தது வந்து இப்ப இந்த 3 படம் தான் நமக்கு வந்திருக்கு. ஆப்ஷன் இல்லாம போயிடுச்சு. ஜெனரல் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தேட்டர் வந்து குமியறதுக்கான ஆப்ஷன் நம்ம இதே விஜய் படம் வந்து எப்படினாலும் அது வந்திருக்கும், எப்படினாலும் ஆடியன்ஸ் இழுத்துரும். பயங்கரமான ஒரு, ஏன்னா அது ஸ்டார் வேல்யூ. நீங்க ஒரு புள்ளி ஒரு எல்கேஜா ஒரு பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு படம்னா ஒரு ஸ்டார் விஜய்க்காகவே வந்துடும் கூட்டம். இது இல்லாத பட்சத்தில் கருப்பு வந்திருக்கணும், அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப இல்லைங்கிறப்ப நம்ம ட்ரையா ஃபீல் பண்றோம். இன்னைக்கு அவர் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க, கங்குவால இருந்து ஒண்ணுமே இல்ல. புரியல, யாரு என்ன சொன்னீங்க? புரியல. இன்னைக்கு அவர் வீடியோவை பாத்தீங்களா? இல்ல இல்ல தெளிவா சொல்லிட்டாரு, கங்குவாக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லையே அப்படியே என்னங்க பண்ணீங்க? ரெட்ரோ வந்துச்சேங்க. சாரி அது ரெட்ரோ மே மாசம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி தெளிவா சொன்னாருங்க, இந்த தீபாவளி போஸ்ட், புத்தாண்டு போஸ்ட், பொங்கல் போஸ்ட், அது குடியரசு தின போஸ்ட், வாழ்த்து போஸ்ட் போடுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. 413 போஸ்ட் சொல்லிட்டாரு. அவர் சூப்பரா சொல்லிட்டாரு. இல்ல நல்ல விஷயம். அடுத்த அப்டேட்னு விட்டா அது வந்து ரிலீஸ் டேட்டோட தான் வரணும், அது செகண்ட் சிங்கிள்ல வரும் அப்படின்ட்டாரு. இது ஒரு நல்லது. ஏன்னா டேரக்டர் எதுவுமே இல்லைங்கிற முடிவு அது இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது. இது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்ல பிரகாஷ். இப்ப எப்படின்னா விஜய் படம் போஸ்ட்பாண்ட் ஆயிட்டுன்னு சொன்னோம்னா இவங்க சன் பிக்சர்ஸாவது ரீ ரிலீஸ் பண்ணிருக்கலாம், அதுலயாவது கொஞ்சம் கூட்டமா இருக்கும், கொஞ்சம் பொங்கல் அப்படி அடிப்பட்டு வராங்க. 23 போட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பொங்கல் மாதிரியே ஒரு ஃபீல் இல்ல, அதனால ஒரு சொல்றதே பெரிய விஷயம். அவன்கிட்ட போய் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டோம்னா அப்படி நீங்க உள்ளே வச்சுக்கோங்க, படத்தை டிவிலே பாருங்கன்றவானுங்க. ட்ரெய்லர் கட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமா ட்ரெய்லர் பார்த்தேன். நமக்கு இந்த நாஸ்டாலஜியா மொமெண்ட் மாதிரி ட்ரெய்லர் மாதிரி இல்லாம ஒரு மாசப் மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ட்ரெய்லர் கட்டு மாதிரி இல்லாம ஒரு மாசப் மாதிரி இருந்துச்சு. ஒரு பாதி ட்ரெய்லருக்கு மேல ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறத விட லாஸ்ட்ல அந்த அர்ஜுன் என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கப்புறம் ட்ரெய்லர் கட்டுமே சூப்பரா இருந்துச்சு, எனக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கு போவீங்களா ரீலீஸ்? அதான் இந்த படம் இல்லாம ட்ரெய்லர் இருக்கும், அந்த நேரத்துல அந்த மைண்ட் செட் எப்படி பொறுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி மங்காத்தா ரிலீஸ் ஆனா போகணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த நேரத்து மைண்ட் செட் அப்ப இப்பயுமே இப்போதைக்கு என்ன சொல்றேன்னா வரலாறு ரிலீஸ் ஆனா கண்டிப்பா முன்கூட்டியே சொல்லிடுவேன், அது எப்படி ஃபர்ஸ்ட் உட்காந்துருவேன்.
மத்த படம்லாம் கொஞ்சம் அந்த ராஜ் அந்த டிவிட்ட தான் போனோம் நம்ம. என்னங்க ராஜ் டிவிட்ட தான் போனோம். தலைவன் அதான் தான் அந்த சொல்றேன். படம் என்ன ஆச்சு ஏதாச்சு அவங்க விட்டுருங்க. வருத்தமா அது இருக்கு ஒண்ணும் bro. எஸ் எஸ் சக்கரவர்த்தி படம் இன்னும் வராது, முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருங்க. இல்ல பிரகாஷ் அட்டகாசம் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து மறுபடியும் ஒரு பிலிம் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. மேபி வரலாறா இருக்குமா? தெரியல அட்டகாசமே எப்படியா. ஸ்கேம் பண்ணாருங்க இல்ல அவரு. நான் வந்து அதை எல்லாத்தையும் ஸ்கேம்னு சொல்லுவேன். எனக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நாஸ்டாலஜி மூமெண்ட்னா நான் வந்து கில்லி தியேட்டர் ரிலீஸ் போய் பார்த்தேன். ஏன்னா அது நான் வந்து என்னுடைய வந்து ஒரு அந்த நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்கும்போது நான் பார்த்தேன். எனக்கு அந்த ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் எனக்கு கொடுத்தேன். அந்த மாதிரி எனக்கு வந்து வரலாறு, அதே சமயத்துல வரலாறு நான் அந்த மாதிரி பார்த்தது. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப எனக்கு பர்சனலா ஃபீல் ஆன படங்கள் நான் தேட்டர்ல போய் எனக்கு எனக்கும் ரிலீஸ் பண்ணா நான் உனக்கும் எனக்கு இந்த வாட்டி ஒரு தேட்டர்லயே நான் ஒரு 10 தடவை பார்த்தேன். டிவில இன்னொரு 100 தடவை 200 தடவை பார்த்திருப்பேன். இப்ப டிவில இப்ப தேட்டர்ல போய் ரீலீஸ் பண்ணா நான் தேட்டர்ல உட்காந்து கண்டிப்பா உட்காருவேன். உனக்கு எனக்கு சந்திக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி பர்சனலா ஃபீல் ஆகிற படங்கள் போய் உட்காருவேன். மற்றபடி மத்த எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அதை பண்ண தேட்டருக்குலாம் போற ஐடியா இல்லை. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு யூ மிஸ்டு மனசங்கர வரப்பிரசாதி காரு இன் தியேட்டர்ஸ். செம்மையா இருந்துச்சு ப்ரோ படம். ரிலீஸ் ஆகல. நீங்க 2 படம் பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிவ்யூ சொல்லிட்டு இன்னொரு படத்தை ரிவ்யூ சொல்லி இல்ல கமல் மதுரையில சப்டைட்டிலோட தான் கமல். நீங்களும் கண்டிப்பா பாத்துருங்க. சப்டைட்டிலோட தான் சப்டைட்டில் இருக்கு விஷால் ப்ரோ. சப்டைட்டிலோட தான் விஷால் ப்ரோ, சப்டைட்டிலோட தான். கமல் நீங்க மாட்டுத்தாவணி சப்டைட்டிலே எதுல இல்லைனாலும் பாத்தீங்க? வெற்றியா இல்ல வைனாக்ஸா? வெற்றி அப்போ ஓகே விஷால் ப்ரோ சூப்பர். சொல்லுங்க. சப்டைட்டிலே இல்லைனாலும் பிரச்சனை இல்ல, நம்மளுக்கு புரியற மாதிரி தான் இருக்கு. வேர்ட்ஸே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தமிழ் கலந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட எனக்கு அந்த நம்ம சிரஞ்சீவி ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு ஜாலியா அவரை வச்சு காமிக்கணுமோ அந்த மாசா காமிக்கிற நேரத்துல காமெடி பண்றது அந்த ஏங்க, அவர் அவரோட ரஜினிக்கு ஈக்குவலா ஹியூமர் பண்ணுவாரு. அது நடுவுல எந்த படத்துலயும் இல்ல. அதுதாங்க இதுல இருக்குன்னாங்க. இல்ல விஷால் ப்ரோ, அதுதான் மாசான கேரக்டர் அந்த காமெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த இது. அதே மாதிரி கேத்ரின் தெரசா அது போக ஒரு 3 பேர் மொத்தம் 5 பேர் கேங்கா இருப்பாங்க. அவங்கள வச்சு பண்றது அந்த பண்ணு அதுதான். பாட்டி பாடி டான்ஸ் ஆடுறது. சசிரேகா எப்படின்னு சொல்லுங்க பல்தான். சற்றே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நான் பற்றி அதெல்லாம் பேசுவதில்லை நீங்க விஷால் ப்ரோ. பல்தான் நீங்க இதா கமல் என்ன கமல் இப்படி பேசுறாரு? ஹீரோயின் bro. கேரக்டர்ல அவங்க எப்படி இருந்தாங்க bro. பாக்க அது பாங்க. எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா விஷால் ப்ரோ? அதுக்காக தான் நான் போறேன். சிரஞ்சீவி எல்லாம் நம்ம பெருசா பார்த்தது இல்ல. எனக்கு கேத்ரின் அவங்களுக்காக தெரசா தான் பயங்கர போறேன். அழகா இருந்தா. பிரகாஷ் ப்ரோ, கேத்ரின் தெரசா இந்த படத்துல காமெடி அழகு என்னங்கிறீங்க, டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் தென் இந்த படத்துல அவங்க இருந்துமே அவங்களை கிளாமருக்காண்டி ஒரு சீன் கூட யூஸ் பண்ணாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேத்ரின் தெரசா ஒரு படம் முழுக்க ஃபுல்லா வர கேரக்டர் தான். ஆனா இந்த படத்திலேயே அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அங்க பிச்சுக்கிட்டு ஓடுதான் படம், தெரிச்சுட்டு ஓடுது ப்ரோ. விஷால் பிரகாஷ் ப்ரோ, அதாவது விஸ்வாசம் ஸ்டோரியா தான் ப்ரோ. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி மட்டும்தான். அவங்க சென்டிமெண்டாவே ட்ரை பண்ணல. சென்டிமெண்டா ஒரு 2-3 இடத்துல டச் பண்ணாங்களே தவிர அதை தாண்டி ஃபுல்லா காமெடியாவே கொண்டு போயிடலாம். அந்த சென்டிமெண்டா டச் பண்ண இடமே நல்லா இருந்துச்சு. என்ன ஆச்சரியம்னா அவரு வந்துட்டு இது வரைக்கும் நான் ஃபாஸ்டா எழுதின ஸ்கிரிப்ட் இதுதான் 20 நாள்ல 25 நாள்ல முடிச்சிட்டேன் அப்படி இப்படின்லாம் 20 நாள்ல இது 2 வாரமா சொன்னாரு. விஷால் ப்ரோ அதுதான் ப்ரோ, ரொம்ப சின்ன கதையே சின்ன விஸ்வாசம் கதை தான் ப்ரோ, பெருசா ஒண்ணுமே இல்ல. விஸ்வாசம் கதையை ஏங்க வில்ல நீங்க படமே வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேல, வில்லனே வந்து கடைசி 20 நிமிஷத்துல ரிவீல் ஆகும். அது வரைக்கும் இவங்களோட ஃபன் ஜோன் தான் போயிட்டு இருக்கும். சூப்பரா இருக்கும் படம். அதாவது இந்த மாதிரி படத்தெல்லாம் வில்லனே தேவைப்பட மாட்டானுங்க. கான்ஃபிளிக்ட் சரியாகிறதுக்காக Internal வெளியே இருந்து ஒரு வில்லன் வருவாங்க. எனக்கு அந்த சாங்கு சுந்தரி கண்ணாலூர்த்தி அதை செம்மையா யூஸ் பண்ணியிருந்தாங்க. 3-4 இடத்துல வரும். சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்ம ராங்கி ரங்கம்மா ரவிகே இங்கம்மா சாங்கோட தெலுங்கு வெர்ஷனா அதை வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது செம்மையா, அது நிறைய இடம் ப்ரோ, நிறைய நாஸ்டாலஜியான சிரஞ்சீவி ஒரிஜினல் பாட்டு தானே அது? ஆமா ஆமா பிரகாஷ் ப்ரோ, அதாவது வந்து உங்க எக்ஸ்சேஞ்ச் மேலவா போகும். இங்க அந்த பாட்டு இவர் ஆடுவாரு, இந்த பாட்டு ஒண்ணு அவரு ஆடுவாரு. படத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டாச்சு. படம் ரிலீஸ் ஆகலையேங்கிற வகுத்துருச்சு நமக்கு. வெங்கடேஷ் ப்ரோ, எனக்கு குபீரே வெங்கடேஷ் பாட்டுக்கு ஆடிட்டு சிரஞ்சீவி ஒரு மேனேஜம் பண்ணுவாரு வெங்கடேஷ் மாதிரி. அது தேட்டரே செம்மையா அது பார்க்கவே. அவர் பண்றது சிரஞ்சீவி அவரு பாட்டை போட்டு அவரு ஸ்டெப் ஆடுவாரு, இவரு பாட்டை போட்டு இவர் அவர் மாத்தி ஸ்டெப் போட்டுக்குவாங்க. அவரோட இதுதான் மிஸ் ஆகுறது இங்க தமிழ் சினிமால பாத்தீங்களா. இதுதான் ஹிந்தியில பாத்தீங்கன்னா அழகா சல்மான் கான் ஷாருக் கான் அப்படி அழகா சூப்பரா சேர்ந்து நடிச்சிடுறாங்க. இது மாதிரி வந்து 2 ஆப்போசிட் ஃபேமிலி 2 பேர் சண்டை அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து நடிச்சிட்டாங்க. பொங்கல் செம்ம செலிபிரேஷன் பண்ணி சிரஞ்சீவோட ரீசன்ட் பேட்டி ஒண்ணு பார்த்தேன். இப்ப சமீபமா ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒண்ணுச்சு இல்ல, அதை பார்த்தேன். அதுலயும் பாத்தீங்கன்னா அவரு படமும் அடுத்த படம் வந்து நான் கேமியா பண்றேன் சிந்தரோல தான் சொல்லிட்டு இருக்காருல்ல. அனில் ராவிப்பூடி பாருங்க, அவரும் பாருங்க
ஒரு சிம்பிளான கதையை தியேட்டருக்கு வந்து பொங்கல் வரீங்களா நான் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு போங்க. நமக்கு லாங்குவேஜ் கிடையாது, அதனால நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேங்கிறீங்க. நீங்க 2 பேரும் கமல் சொல்லி அஜித் பக்கம் சரி ஃப்ரெண்ட் ஷூட் பார்த்து அவரும் நல்லா இருக்காரு, 2-3 பேர் பார்த்து நல்லா இருக்குன்ட்டாங்க. மாவீரன் இப்ப கூட பாத்துட்டாரு. அவரும் பார்த்துட்டாரா மாவீரன் சொல்லவே இல்லை, எப்போ போனீங்க? நேத்து நைட் ஷோ. அவர்கிட்ட ரிவ்யூ பாப்பேன், சொல்லுங்க. அவர் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஓகே ப்ரோ. எனக்கு அந்த போன பொங்கல் கொஞ்சம் அந்த படம் அளவுக்கு இல்லை, இது ஓகே தான், எனக்கு டீசென்ட் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, என்னால எப்படி போகுதுன்னு. அப்புறம் இன்டர்வல்ல இருந்து எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் எனக்கு ஆனா ரிவ்யூ பாத்தீங்கன்னா இதான் கம்ப்ளீட்லி எதிராக தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் சுமாருன்னு தான் வந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் வெங்கடேஷ் வந்தாரு, நிறைய சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவரு மாமனார் கூட ரவுஸ் பண்ணுவாரு, அதெல்லாம் நல்லா இருக்கு. பாதுகாப்பு கொடுக்குறவங்களுக்குன்ற பேர்ல அவர் போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா பிரகாஷ் அண்ணா, அனில் ராவிப்பூடி மாதிரியே இங்க யாரும் இல்லை என்ன இப்போ இந்த கரண்ட்ல தமிழ்ல. ஆனா எனக்கு கத்தி ரத்தம் தானே கிளம்புறாங்க. சிரஞ்சீவியோட லுக்கு தான் வேற மாதிரி இருந்துச்சு. படத்துல வர ஒரு சீனே அவர் லுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருக்காரு அது அப்படிங்கிற மாதிரி. இல்ல அது போஸ்டர்லயே ஃபீல் பண்ணேன். ஏன்னா லுக் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணி அவர் மூஞ்சி ரொம்ப சொதப்பி இருந்தாங்க 2-3 படத்துல. வால்டர் வீரால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுல கொஞ்சம் இதா தான் இருப்பாரு, அந்த ஒரு பழைய கிரேஸ் இருக்கு. ஆனா ஆள் நல்லா இருப்பாரு அந்த வால்டர். எனக்கு அவர் பிடிச்சது வால்டர் வீரா. அந்த படம் இதுல வந்து மூஞ்சி இழைச்சு அது வால்டர் வீரா பாருங்க, சூப்பரா இருக்கும். பீக் கமர்ஷியல் பிலிம். எனக்கு ரொம்ப சூப்பர் படம். நீங்க மிஸ் பண்ணாத தமிழ் டப்பிங்கே இருக்கு, தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கும் பாருங்க. ஆனா என்ன ஒரிஜினல் பத்தி என்ன செம்மையா இருக்கு. ஏன்னா ஒரிஜினல் வந்து அந்த டைலாக் டெல்லி 2 பேருக்குமான அந்த ரவிதேஜாக்கும் சிரஞ்சீவிக்குமான சீன், போஸ்ட் சீன் வரும். அதான் ரவிதேஜா சிரஞ்சீவிக்கான அந்த போஸ்ட் சீன் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். எனக்கு நான் அதிகமா ரிப்பீட்ல பார்த்த சிரஞ்சீவி படம் ரீசெண்டா ஒரே படம் அதுதான் ரிப்பீட்ல பார்த்தது. ஏன்னா சிரஞ்சீவி படம் 2 தடவை எல்லாம் பார்த்தது கிடையாது. அந்த படம் நிறைய தடவை பார்த்துட்டேன். ரவிதேஜா வந்து மாஸ்க் பண்ணிட்டு போவாரு ப்ரோ. அதே மாதிரி ஆமா, 10-15 ரவிதேஜா படத்திலேயே பெஸ்ட் ரவிதேஜா ரோல் அந்த படம் தான். செமையா நடிக்க செஞ்சிருப்பாரு அவரு இதாக செமையா இருக்கும் அவர் வரதே. ஆனா அந்த டைரக்டர் ரஜினிக்கு கவர்லாம் சொன்னாருன்னு கேள்விப்பட்டோம்ல. வால்டர் வீரா முடிஞ்சோடனே பார்க்க சொன்னாருங்க. அவருதான் டாக்கு மகாராஜா, பாபி கொல்லி. ஓ அவர்தான் டாக்குவா? இப்ப திரும்ப சிரஞ்சீவி வச்சு படம் எடுக்கிறாரு. நடுவுல சிரஞ்சீவியோட லைனப் எல்லாம் நல்லா இருக்கு. பயத்தை கொடுக்குற ஒரே ஒரு டிராபக்கு அந்த விஸ்வாம்பரா மட்டும்தான். இல்லங்க, அது விஸ்வாம்பரா டேரக்டர் படம் நல்லா இருக்குங்க. அது விஎஃப்எக்ஸ் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. கதையா பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃபேண்டசி எல்லாம் பயங்கரமா பண்ணிடுவாரு. ஆனா இப்ப செகண்ட் டைம் அந்த கிளிம்ஸ்ல விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவரு சின்ன நடிகர்களுக்கு அப்படிங்கிறப்ப அது ஒரு மாதிரி. ஆனா 2வது படம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். விஸ்வாம்பரம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது பேர் என்ன, ஃபர்ஸ்ட் படம் என்னது, பிம்பிசாரா வந்து நீங்க வந்து அது ஒரு நல்ல கான்செப்ட், சரியான லைன் எனக்கு பிடிக்கும். பிம்பிசாரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா அவரோட 2வது படம் தான் நல்லா. இப்ப வந்து விசுவல்ஸ் வச்சு பார்க்காம கடைசியா வந்து விசுவல்ஸ் வச்சு பார்த்தா படம் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா அது ரொம்ப சின்ன பட்ஜெட் படமா, அது ஒரு அவருக்கு படமா. ஆனா அதுல அந்த கடைசியா தங்கங்களை காமிக்க ஒரு விஷுவல் இருக்குமாங்க. தங்கம்னா எப்படி காமிக்கணும் பிரம்மாண்ட செய்யணும் அப்படி இருக்கும். ஆனா நீங்க பொன்னியின் செல்வன்ல மெயின் விஷயமே தங்கத்தை காமிக்கிற விஷயம் நம்ம குப்பை தொட்டி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சோழர்களோட ஒரு கருவூலத்தை குப்பை தொட்டி மாதிரி கூட அதுல கூட குப்பை தொட்டி கூட ஒரு 4 தங்க இல்ல, குப்பை தொட்டி கூட தப்பி தவறி ஒரு 2 தவறன் கீழே கூட விழுந்து கிடக்கும். இங்க அது கூட கிடக்காது. ஃபுல்லா எனக்கு மனஸ்தாச்சே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கருவூலத்தை காமிக்கிறப்ப இருக்கும். நீங்க இந்த இதுல பாருங்க, பிம்பிசாரா சூப்பரா காமிச்சிருக்காங்க. அந்த ஏன்னா மெயின் கதை சாராம்சமே அங்க அப்படிதான் முடிய போகுது. சூப்பரா விஷுவல் இருக்கும். ஒரு டைரக்டர் கற்பனை திறன் எவ்வளவு தூரம் பெருசா போதோ அவ்வளவு தூரம் நல்லா இருக்கும். இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து விஎஃப்எக்ஸ் சரியா செட் ஆகும். இனிமேல் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து பண்றாருல. கிட்டத்தட்ட போன வருஷம் பொங்கல் ரிலீஸ் ஆகிற படம் ஒரு வருஷம் ஃபுல்லா முடிஞ்சு 2026 இதுக்கு மேல் மே மாசம் தான் ரிலீஸ் ஆக போகுது. 1.5 வருஷம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிருக்கல, பாப்போம். ஆனா பிரகாஷ் நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க கமல், நான் கேட்டுறவா நீங்க சொல்றீங்க? இருங்க அது ஒரு முக்கியமான விஷயம். மெகா அவங்க ஃபேமிலி இருக்காரு, சிரஞ்சீவி ஃபேமிலி நிறைய ஹீரோஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே கடந்த 1.5 வருஷமா மொரட்டு ஃபிளாப். எல்லார் படமுமே சின்ன ஹீரோல இருந்து பெரிய ஹீரோ வரைக்கும். அது சிரஞ்சீவில இருந்து ஆரம்பிச்சிச்சு, போலா சங்கர்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. இப்ப அவரே வந்து முடிச்சு வச்சுட்டாரு. இந்த படம் ஹிட் இல்ல, அந்த சம்யுக்தா மேனனோட விருஷபாவா, சாரி அதெல்லாம் முன்னாடி, அதெல்லாம் போலா சங்கர் முன்னாடி. ஆமா, அந்த படம் நல்லா விருப்பம். அதுல சரியான ஃபிளாப் எல்லாருக்குமே. இப்ப வந்து அவரே முடிச்சு வச்சிட்டாரு அத. இப்ப அடுத்து பெட்டி வருது,
அடுத்த நேரம் லைனப் வச்சிருக்காங்க, பாப்போம். ஆமா அண்ணா, நான் என்ன தெரியுமா நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப ஒரு படம் நம்ம டைரக்டர்ஸ் பார்த்தா ஒரு மாதிரி கடுப்பாகுதுண்ணே. எல்லாம் நல்லா இருக்காங்க, டப்பு டப்புன்னு அங்கங்க கூச்சிடுறாங்க, அடுத்து நெல்சனும் அங்க போறாருன்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்க இருக்கிற ஹீரோஸ் எப்பயுமே எனக்கு ரொம்ப இல்ல, எனக்கு talented-ஆ அட்லி போட்டும் பிரச்சனை இல்ல, லோகேஷ் போட்டும் பிரச்சனை இல்ல, நெல்சன் விடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நெல்சன் மட்டும் போக ஆமா. விடாதீங்க. நெல்சன் என்டிஆர்ட்ட போறாரு. ஏன்னா இல்ல அது நெல்சன் நெல்சன் already போகாம junior NTR இருக்காங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல அது பேசிட்டு இனி இருக்காங்க. ப்ராஜெக்ட் தான் அது வெயிட்டிங். அது புரியுது. என்னன்னா என்ன சொல்றேன், அடுத்து நெல்சன் இங்க ஏதாவது திரும்ப பெரிய படமோ இல்ல விஜய் கம்பேக் கொடுக்கும்போது விஜய்க்கு ஒரு படமோ இல்ல எப்படியாவது இல்ல அடுத்து சிவகார்த்திகேயன் கூடயே ஒரு படமோ இல்ல இங்க உள்ள நடிகர்கள் வச்சு ஒரு படம் பண்ணா நல்லது. ஏன்னா சிம்பு நீங்க சிம்பு கூட தாராளமா சிம்புலாம் ஒரு பீக் 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 படம். ஏன்னா வெற்றிமாறன் கூட வெற்றிமாறன் கூட படம் பண்ணி இவ்வளவு பெருசா லெங்க்தா போறதுக்கு அவர் அறிமுகப்படுத்த நினைச்ச நெல்சன் கூட படம் பண்ணிடலாம். வேட்டை மன்னன் மூலமா பண்ணிடலாம். அதுவே எனக்கு வந்து ஏன்னா நெல்சன் வந்து ஒரு டார்க் ஹியூமர்லாம் தமிழுக்கு பயங்கரமா செட் ஆகும். அது எப்பவுமே வந்து டார்க் ஹியூமர் வந்து அந்தந்த லாங்குவேஜ் தான் பர்ஃபெக்டா செட் ஆகும். நீங்க அனுதீப் மாதிரி ஆயிடக்கூடாது, அங்க போய் பிரின்ஸ் அவன் மாதிரி ஆயிடக்கூடாது. விஷால் ப்ரோ, நீங்க ஏன் விஷால் ப்ரோ பயப்படுறீங்க? நமக்கு அஸ்வத் இருக்காங்க, தமிழரசன் இருக்காரு, அபிஷன் இருக்காரு. அப்படிதான் அடுத்து பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் டக்குன்னு அங்க போறாங்கல்ல, அது ஒரு மாதிரி. இப்ப ராஜமௌழி எல்லாம் பாருங்க, நம்ம ஏதாவது இல்ல இங்க பாருங்க, ஒண்ணே ஒண்ணுதான். லோகேஷ் கனகராஜ் அங்க போறதுக்கு உங்களுக்கே தெரியும் 2-3 ரீசன் இருக்கு. ஒண்ணு, அவங்க எப்பயில இருந்து கூப்பிட்டு இருந்தாலும் இப்ப லாக் பண்றதுக்கு ரீசன் வந்து அவர் ரஜினி படத்துல இருந்து அவரை வெளியே வந்துட்டாரா, வெளியேற்றிட்டாங்களா எங்க அடுத்த விஷயம், ஓகேவா. அடுத்து இங்க உள்ள நடிகர்கள்ல பெரிய நடிகர்ல வந்து இப்ப கைதி 2 பண்றதுக்கு இங்க தயாரிப்பை ஒத்துக்கலாம். ஏன்னா வந்து சம்பளம் கொடுக்க முடியாதுங்கிறது ஒண்ணு, அவங்கள்ட்ட பினான்சியல் லெவல்ல இல்ல. ரெண்டாவது இப்ப இந்த ஆஃப்டர் கூலி பாத்தீங்கன்னா ஒரு பேட் இம்பாக்ட் அவர் மேல ஒண்ணு விழுந்திருக்குல்ல. இதை வந்து நம்ம லாங்குவேஜ் திரும்ப பெரிய ஹீரோக்கள் அந்த பட்ஜெட் வச்சு எடுக்க மாட்டாங்க. அது வந்து தெலுங்குல போறதான் பெட்டர். தெலுங்குலயே போனாலும் இப்ப வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு பாருங்க, இங்க உள்ள அந்த கண்டனங்கள்லாம் வராது. எப்படி பார்த்தாலும் அட்லி வேணா சொல்லுங்க. அட்லி வந்து நீங்க அட்லிட்ட உள்ள பிளஸ் என்னன்னா ஒரு கதையை ஃப்ரெஷ்ஷா இல்லாம ஆனா மேக்கிங்ல வேற லெவல் மிரட்டி ஒரு ஆளு அட்லி. இந்த வாட்டி அவருமே அந்த கதையை கொஞ்சம் மெனக்கட்டு இருப்பாருன்னு தோணுது. ஏதோ 4 படம் எடுத்து உள்ள போட்டாலும். ஆனா அட்லிட்ட உள்ளது வேற, லோகேஷ்ட உள்ளது வேற. அதனால இவங்க விட்டுட்டு நெல்சன் மாதிரி ஆட்கள் நம்ம வேணும்னா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் புதுசா அடுத்த நம்ம நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து, அவர் பேர் என்ன, தமிழரசன் பட்டமுத்து, அடுத்தடுத்து நம்ம உருவாக்குவோம். அடுத்த லோகேஷ் கனகராஜ், அடுத்த நெல்சன் உருவாக்கிட்டே போவோம். சிபி சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அடுத்த அட்லிங்க அவரு. அடுத்த லோகேஷ் கனகராஜ் சொல்ல அடுத்த அட்லி அவரு. ஆமா ஆமா. பரணி முடிஞ்சா போன் கால் என்ன ஆச்சு, தீர்வு கிடைச்சிட்டே கிடைக்கல, அதை மட்டும் சொல்லுங்க. அதை பத்தி தெரியாதுன்னுட்டாங்க அவங்க, அது அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் சரி ஓகே தெரியாது அவங்க விஷயங்கள் அது தெரியாதாமா, என்னோட விஷயம் தெரியாதாமா. அது மத்தவங்க எல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு கன்சர்ன் இருந்துச்சுல, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால நான் வந்துட்டு சரி இன்னொரு 1/2 மணி நேரம் தானே இருக்கு, அதனால சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். அதேதான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் பார்த்தேன். காமெடிஸ் அங்கங்க எனக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. பிளாட் லைனுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அந்த மலையாளம் ஜானேமன் அந்த பிளாட் லைன் தான். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே. ஆமா ஆமா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் விஷால் ப்ரோ. அது மஞ்சுமல் பேசி டைரக்டர் அவர் தானே? ஆமா, இன்னும் பார்க்கவே இல்லை. அவர் தானே சிதம்பரம்? ஆமா. எனக்கு எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு மலையாளத்தில் பண்ணியிருந்தா வந்து இன்னும் காமெடிஸ் நல்லா ஒர்க் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு 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 ஷார்ட் ஒன்று மேக்கிங்காக வந்து சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமா. இல்லை ஒரு ஷார்ட் ஒன்று வந்து ஒரு 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 பிளாஸ்ட் ஒன்று நடக்கும்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு படம் அண்டர்வேல்மிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ போய் ட்ரை பண்ணுங்க. பரணி ப்ரோ, ஜீவாவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி பாக்குறதே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பரணி ப்ரோ நல்ல ஆக்டர் ப்ரோ. அந்த ஆளு ஹியூமர் எல்லாம் எப்படி வரும் தெரியுமா ப்ரோ? ஹியூமர்லாம் இதுல ரொம்ப கேஷுவலா பண்ணியிருந்தாரு ப்ரோ. அநியாயத்துக்கு கேஷுவலா, ரொம்ப அல்டிக்காம எந்த வித ஆர்ப்பாட்டமும் இல்லாம நல்லா பண்ணியிருந்தாரு ஜீவா. சூப்பர். எனக்கு என்னதான் இது கூட சேர்ந்தாலும் ஜியோ நினைச்சா பயமா இருக்கும். இப்படி ஒரு படம் பண்றாரு, அடுத்து ராஜேஷ் கூட பண்றாரு. அதுதான் அதான் ஜியோவை நினைச்சா பயமா தான் இருக்குன்னு. இல்ல ஆக்சுவலா நேத்து வந்து
இது வாவாத்தியார் நம்ம எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். ஆனா நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகல போல. அதுவும் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா தான் வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க பரணி. அந்த படம் நல்லா இருக்குனாலே அடிக்க வராங்க, டேய் நல்லா இருந்துடா அப்படின்ட்டு. இதை விட விஷால் ப்ரோ, நான் தலைவர் தம்பி தலைமையில் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்குமே வந்து என்னை அடிக்கிறாங்க. டேய் படம் நல்லா இருக்குடா, இவன் இப்படி என்ன எல்லாமே மாத்தி போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுவும் அடிக்கிறாங்க. நான் தான் நான் எப்பயுமே ஒரு படம் பார்த்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகலாம், எனக்கு ஒர்க் ஆகலப்பா, ஆனா பெரும்பாலும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு, போயிட்டு வாங்க அப்படின்னு தான் நான் வந்து எல்லா படத்துக்குமே இது வரைக்கும் நீங்க விஷால் பரணி ப்ரோ, இப்போ நீங்க உங்களை எப்படி உங்களை சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்குன்னா நீங்க எது பண்ணாலும் அடிப்போம், அவ்வளவுதான். எது பண்ணாலும் அடிச்சுட்டு போட்டோம், மட்டும் அடிக்காம இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். யார் ப்ரோ அடிச்சா? ப்ரொடக்ஷன்ல இருந்தா இல்ல வேற யாரும்? மெயில் வந்தது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தான் வந்ததுன்னு வந்துச்சு. எனக்கு தெரியல யார் அடிச்சா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு ஒரு ரிவ்யூக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது, நெகட்டிவ் ரிவ்யூ போட்டு காப்பிரைட் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் கிறிஸ்டோபர் ப்ரூட்டோ கூட பேசினேன், அவரு கூட வந்தது இல்லையா. பரணி ஆதின்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியும்ல? ஆமா ஆமா, சாரி, குபேரா போட்டு அடிச்சாங்க. இல்ல பரணி, இப்ப வந்து உங்களுக்கு இந்த டைலாக் செட் ஆகும். வெல்கம் டு பிக் லீக் பரணி, அது உங்களுக்கு செட் ஆகும். இந்த டைலாக் தான் உங்களுக்கு. ஆமா, ரிவ்யூ போட்டு ரிப்போர்ட் அடிக்கிற அளவுக்கு நீங்க சமூகத்துல இன்ஃபுளுன்ஸான ஆளா மாறிட்டீங்க பரணி. இதுக்கு மேல நீங்க போற ஒவ்வொரு கருத்துக்கும் இந்த சமுதாயம் ரொம்ப தீவிரமா உன்னிப்பா உற்று நோக்குன்னு அர்த்தம். காப்பிரைட் வாங்கிட்டீங்கல்ல, பார்த்து பாருங்க, இன்னொரு காப்பிரைட் வாங்கி ஐடி போயிடும். பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடுங்க. சரி, பெரிய டானா. அதே மாதிரி இந்த மலையாளம் பிரகாஷ் ப்ரோ சொன்னாலும் தெரியல, மலையாளம் இந்த சத்த பச்சை அந்த படத்தோட ட்ரெய்லர் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரெல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லுங்க. ஆனா வந்து படம் வந்து யூஸ்வல் டெம்ப்ளேட்ல இல்லாம இருந்துச்சுன்னா படம் கிளிக் ஆயிரும். ஐ மீன் கிளீஷேவா இல்லாம பார்ப்போம். மறுபடியும் இன்னொருக்க சொன்னீங்கன்னா புரியுது. சத்த பச்சா, சத்த பச்சா, சத்த பச்சா, சத்த பச்சை. ஓகே, இப்படி பார்க்க மாட்டேன். யாரா பாக்குறவங்க WWF பிடிக்குமா? சின்ன வயசுல பாத்திருக்கீங்களா? ஓ பிடிக்குமே. அந்த ட்ரெய்லர் பாருங்க. அந்த இன்னொரு போலீஸ் ட்ரெய்லர் ஒன்னு பார்த்தேனே, கரெக்டா பேர் மறந்துட்டேன். அது என்ன படம்? இந்த வலது வசத்து கல்லன், AA 23 பல்தான். வலது வசத்து கல்லன், ஜீத்து ஜோசப் படம். அதுதான் இவரு ஜீத்து ஜோசப். அப்புறம் இன்னொருத்தர் இவரு இருந்தாரு, நம்ம பனிப்பட ஹீரோ, ஏதோ டக்குன்னு பேரு மறந்துருச்சு. ஜோஜு பல்தான், ஜோஜு ஜார்ஜ் அவர் இருந்தாரு. நேத்தில இருந்து AA 23 போலீஸ் படம்னு போட்டுட்டு இருக்காங்க. டேய் என்னடா இருங்க, சில பேர் AA 23 லியோ 2 ஓட ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. இல்ல செம்மையா இருந்துச்சு. அதுவும் அப்படின்னு வருதுல்ல, ஐகான் ஸ்டார் கண்ணு காட்டுறப்ப தெறிக்க விட்டா அணிவித்து மிரட்டிட்டா அணிவித்து. ஏண்டா இப்ப நான் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நான் மியூசிக் போடலன்னு இன்னொரு பையனை நீங்க நான் காட்டுற வாடான்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. யாரு தெரியுமாடா அப்படின்னு காட்டணும். ரெண்டுமே சரியான அது தேஜாஸ், இது நம்ம அணிதான் பண்ணிருக்கு போல. இது மிரட்டிடுச்சு. அதுவும் சரி, இதுவும் சரி. விஷால் ப்ரோ இன்னைக்கு தலைவரே ஒரு அப்டேட் கொடுத்தாரு, அதை பத்தி சொல்லுங்க. ஷூட்டிங் என்டர்டைனர் அப்படின்ட்டு சொன்னாரு. ஆனா தலைவர் பாருங்களேன், வெளில கேட்ட சொல்லிடுறாருங்க உடனே. மத்த ஹீரோஸ் எல்லாம் சாரி அப்படின்றாங்க. சொல்லிட்டா அது வந்துருது விஷால் ப்ரோ. அக்டோபர்ல கொண்டு வந்துடுறாரு. ஆமா. அப்புறம் அடுத்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய படம் இருக்கு. ஓகே, பிரகாஷ் ப்ரோ எல்லாமே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஓடிடி லிஸ்ட்ல வந்து இந்த களம் காவல் ஆல்ரெடி இப்ப சோனி லிவ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. யாராவது தியேட்டர்ல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா பாருங்க. அதே மாதிரி பாபா அதுவுமே வந்து ஜி5ல இன்னைக்கு நைட் வருது. அப்புறம் அந்த பாபா எப்போ வருது? எப்ப? இன்னைக்கு நைட்டா? இன்னைக்கு நைட். அப்புறம் இந்த 120 பகதூர்னு சொல்லி ஒரு ஹிந்தி ஃபிலிம், அது அமேசான் பிரைம்ல வந்துட்டு வரும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு படம் இந்த ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், இங்கிலீஷ் ஃபிலிம், நாளைக்கு 1:30க்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. அந்த படம் நான் கொஞ்சம் ஈகரா வெயிட் பண்றேன், நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் நான் ஒண்ணு சொல்ல நினைச்சேன். அந்த படம் நான் அன்னைக்கு நேத்து நான் வந்து அப்படியே டக்குன்னு விட்டுட்டேன். அந்த ஜாக்கி சான் படம் டைம் கிடைச்சா பாருங்க. ஆக்சுவலா எனக்கு அந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப கூலி இப்படி எல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா ஒரே ஒரு பிளாட் கொஞ்சம் சிமிலரா இருக்கும்.
இப்படி பண்ணிருக்கலாமே கூலி அப்படின்ட்டு தோணுச்சு. ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு மாதிரி கொஞ்சம் ஓடிடி அது கமல் கொஞ்சம் தனியா வாங்க பேசுவோம். ஓடிடில கமல் இவனும் பாக்கலையா? பாக்கல கமல் யோ நம்ம குரூப்ல தான் இருக்கேயா பல்தான். நம்ம ஒரு குரூப் இருக்குல்ல தெரியல. யோ கமல் நான் தான் அனுப்பிச்சு விட்டேன் நம்ம குரூப்ல இருந்து ஜோயல்களை எடுத்து அனுப்பிச்சு விட்டேயா? நீ அந்த அன்னைக்கு இருந்தியா? உனக்கு தெரியாதா? நீங்க இருக்கிறப்ப அப்படி பேசக்கூடாதுதான். சாரி பரணி ப்ரோ. அவரு தானே ப்ரோ டீலரே, அவர்கிட்டயே விடுங்க. விஷால் ப்ரோ எனக்கே அவர் தாங்க அனுப்பிச்சாரு. விடுங்க இந்த படம் என்ன வச்சு எந்த படம்? பச்சா அந்த ஜாக்கி சாந்து. யாருக்கு நான் அனுப்புனேன்? எனக்கு அனுப்புனீங்களே நீங்க. நோவே ஏங்க அப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே ஷேர் பண்ணிடுவேன். ஓகே இருங்க அனுப்பிச்சு அனுப்பிவிடுங்க பல்தான். எனக்கு அனுப்புறேன் கமல். பிரகாஷ் என்ன உங்களுக்கு நான் கால் பண்ணலான்னு நினைச்சேன். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பண்ணனா நீங்க தான் லியோன் தெரியும் பாரதி ப்ரோ, அதனால விடுங்க. விஷாலு நினைச்சா மட்டும் கால் போகாது. இதேதான் எல்லாத்திட்டையும் சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல மகேஷ் அண்ணன், உங்களுக்கும் கால் பண்ண திருப்பி நீங்க வந்துட்டு காலிங்ல தான் இருக்கு, ரிங்கிங் வர மாட்டேங்குது. உங்களுடைய நம்பரை கொடுங்க ப்ரோ. நான் எடுத்து நிறைய வாட்டி பேசியிருக்கேன் ப்ரோ ரேடியோல. அவ்வளவுதான். சால் ப்ரோ பண்ணா எடுத்துருங்க. இன்ஸ்டாவை பார்த்தா நீங்க வந்து வர வர என்ன ஏதாவது படத்துக்கு ஏதாவது ரெடி பண்றீங்களா? பாடி பயங்கரமா பில்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்குவாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அது என்னங்க பண்றேன்? ஜஸ்ட் அது நான் முழுசா பண்ணலங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறாரு. ஆமா டான்ஸ் ஆடுறாரு. நான் வந்து எல்லாரும் அதுக்காக போறாங்க. ஆக்சுவலா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ணாதான் போட்டிருக்கேன். நான் சீரியஸாவே வீடியோ போடல. நல்லா இருந்துச்சு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ மகேஷ் பரவாயில்லையா? இன்னைக்கு இப்ப அவங்க வயசுக்கு எவ்வளவு சின்ன பசங்களா இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ மகேஷ் ப்ரோ எல்லாம் இல்ல எனக்கு புரியல. அவங்க வயசுக்கு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு எங்க இருக்காங்கன்னு பாருங்கன்ற. ஆமா இல்ல மகேஷ் அண்ணனும் சரி பிரகாஷ் அண்ணனும் அந்த விதத்துல நம்ம பாராட்டணும். கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள்லாம் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் மகேஷ் அண்ணெல்லாம் ஏன்னா இந்த ஸ்னோ இல்ல மகேஷ் ப்ரோ அந்த இல்ல பாருங்க, அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த ஸ்னோஃபால்ல குளிச்சிருவாரு. ஸ்னோஃபால்ல போய் அப்படியே புரண்டு எழுந்திருப்பாரு. அப்படியே கொஞ்சம் மூஞ்செல்லாம் பியூட்டி ஆயிடும். ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. $12,000 நியூ இயருக்கு வாங்கினாரு. நம்ம குரூப்ல போட்டோ இருக்கு. அத வாங்கிட்டு வந்தானே அன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அண்ணே அதை வாங்கிட்டு தானே பராசக்தி ரிவ்யூ போட்டீங்க மகேஷ் அண்ணன். அதை வாங்கி ஒரு கட்டிங் போட்டு தானே பராசக்தி ரிவ்யூ போட்டீங்க. உங்களுக்கு இருக்கு ஒரு நாள். இன்னைக்கு விஷால் ப்ரோ இன்னைக்கு வந்து வாங்கியிருக்காரு விஷால் ப்ரோ. இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு விஷால் ப்ரோ ரீசெண்டா சொன்னீங்க சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் பரவாயில்லையா? எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல சரியான இம்ப்ரூவ்மெண்ட். மிரட்டுங்க. ஓகே வீடியோல உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை போட சொன்னீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் போட்டுட்டு இருக்கேன். 5 தான் போட்டுட்டு இருக்கேன். அதுதான் போட்டுட்டு இருக்கேன். அதான் ஃபாலோ பண்றேன். நாளை ரீல்ஸ் நாளைக்கு வந்துரும். அடுத்தது வேற என்ன? இன்னைக்கு போட்ட அந்த எடிட்லயே ஒருத்தர் வேகமா போறீங்க. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள சுருக்கணுங்க தான் வேகமா போட்டது. ஃபாஸ்டா போட்டது. நம்ம ஏதோ சுகனை கேட்டா இவ்வளவு ஃபாஸ்டா எதுக்கு போட்டிருக்கீங்க? நான் தான் போட்டேன். ஃபாஸ்டா போட வேண்டாம் போட்டேன். ஒரு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 45 செகண்டுக்குள்ள முடிக்க பாருங்க. இல்ல அது அதுக்காக 47 செகண்டுக்குள்ள முடிச்சிருக்கேன். அவ்வளவுதான் சொல்லிக்கிறேன். இங்க பல்தான் இங்க வாரணாசி தேட்டர்ல இந்த படம் என்னென்ன படம் ஓடுதுன்னு பிளக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து வாவாட்டியாருக்கு 12/2000 பிளக்ஸ் வச்சிருக்காங்க. பிளக்ஸ் கூட புது பிளக்ஸ் அடிக்காம ஆல்ரெடி அடிச்சு வச்சிருந்த பிளக்ஸ் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. போன டிசம்பர்ல ரிலீஸ் ஆகிற பிளக்ஸா? பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு எல்ஏ சினிமாஸ்ல வாவாத்தியார் டீம் வராங்களாம். போயிட்டு வரீங்களா? 2:40 ஷோ. ஆல்ரெடி பாத்துட்டேன் போ. சரி ஓகே. பரணி ப்ரோ நாளைக்கு நான் ஒரு டீமை மீட் பண்ண போறேன். சூப்பர் கங்க்ராட்ஸ் ப்ரோ. பாத்துட்டு வந்து சொல்லுங்க. பரணி யாருன்னு தெரியுமா? நீங்க ஒரு கேம் கேரக்டர் போட்டு நீங்களே அது ஹிடனா தான் சொல்றீங்க. இல்லன்னா இல்லங்க உங்களுக்கு பண்ணிருப்பீங்க. சொல்றா அது இல்ல இதுல என்ன இருக்கு? நீங்க ஒரு கேம் கேரக்டர். அந்த டீம் கேம் கேரக்டரா? இது ஜாக்கி டீம்.
அவங்கதான் சொல்லுங்கங்க இப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் நாட்டி டாக்டர் சொல்லி காப்பி ரைட் கொடுத்துருவேன்னு சொல்லுங்க. ஆனா பரணி GTA 6 இன்னும் டிலே ஆகுதாமே, என்ன பரணி போங்க. ஆமா அதான் ஆமா, அன்னைக்கு ஒருத்தர் ஸ்பேஸ்ல வந்து கேட்டாரு, நானும் இல்லைன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப இன்னும் மிஷன் எதுவுமே முடிக்காம வச்சிருக்காங்களாம். அட போங்க பைத்தியக, என்ன சரி ஓகே வரப்ப நல்லா வரட்டும் விடுங்க. எஸ் அப்படிதான். நிவின் பாலி படம் அந்த பேபி கேர்ள் அது Jan 23 வருதான். நிவின் பாலி இப்பதான் சர்வமய கொடுத்து. ஆனா பரணி வந்துட்டு நல்ல லைனப் இருக்கா லிமினுக்கு அடுத்து? போட்டாவா சுத்தம் நிவினுக்கா? சரி ரைட், டெலீட்டட். இல்லையா அந்த பொட்டு வச்ச தங்க கூட போட்டு போன வருஷம் ஒரு வீடியோ விட்டாங்களா ரூட்ல, அது ரைட் ஓகே. நான் இப்ப இன்னொருத்த போட்டிருந்தாரு, லேட்டஸ்ட் போட்டிருந்தாரு, அவர் ரொம்ப நம்பகத்தகுந்த அவர் போட்டிருக்காருங்க போட்டேன். சரி ரைட் ஓகே. ஏன் கேட்கிறேன்னா பரணி இப்பதான் நல்ல ஹிட் கொடுத்துருக்காரு. அடுத்து கிரீஷேடி படம் இருக்கு ஓகே, அது இல்லாம மத்ததெல்லாம் எப்படி நல்ல லைனப்பா இல்ல திருப்பி பாதாள கிணத்துல ஊந்துட போறாரு? இல்ல அடுத்த படம் இந்த பேபி கேர்ள் வந்து பாபி அண்ட் சஞ்சய்ன்னு சொல்லி அவங்க தான் ரைட்டரு. அவங்க கொஞ்சம் நல்ல ரைட்டர்ஸ் தான். அதனால அந்த படம் நம்பிக்கை இருக்கு. ரைட்டிங்கா சொல்றேன். அப்புறம் ஏதோ மல்டிவர்ஸ் படம் பண்றாருல பரணி ப்ரோ, அது தெரியலங்க. அது அனௌன்ஸ்லாம் பண்ணாங்க கரெக்ட் தான். பட் ஏதோ மல்டிவர்ஸ் முருகனா ஏதோ போட்டிருந்தாங்களே, பேரு கூட அது கரெக்டா வரல. ஆமா ஒன்னு போட்டிருந்தாங்க கரெக்ட் தான், ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய படத்துல இருந்து பொங்கல் விஷஸ் போஸ்ட் தான் வந்துச்சு. அதுதான் எல்லாம் பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருப்பாரு. அதுதான் சொல்ல வந்தேன். என்னன்னா திடீர்னு டக்குன்னு அவர் ஆர்ஜே மோட்ல போயிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி செம்மையா உண்மையாலுமே செம்மனா என்ஜாய் பண்ண அந்த 1.5 நிமிஷம் வீடியோ ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாரு. விஷால் ப்ரோ சொல்லுங்க பரணி. எனக்கு அது நான் கூட பிரகாஷ் ப்ரோ காலையில திட்டினோன்னு இன்னைக்கு ரிலீஸ் டேட் சொல்ல மாட்டாங்க போலன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, அவர் வரும். அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா அது கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணாம இருக்கிற வரைக்கும் ஹாப்பி. இல்ல பரணி வேற வழியில ரிலீஸ் பண்ணி தான் நான் அடுத்த அந்தந்த படம் சித்தாரெல்லாம் வெயிட்ட துண்டு போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நான் இப்ப சொல்றேன், தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இதுக்கப்புறம் நகர்ந்தாலாம் போக மாட்டாங்க. வேணா நீ போன்றுவாங்க. எனக்கு என்னடான்னா டக்குன்னு இது ரெண்டுத்தையும் விட்டு ஜீத்து படத்தை இறக்குங்கன்னு இருக்கு. அதை விடுங்க பாசிக்கிறேன்னு. ஆனா விஷால் ப்ரோ அதான் உங்களுக்கு Drishyam 3 வருது இல்ல, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓ அந்த ஜீத்து இல்ல, இது ஜீத்து மாதவன், அது ஜீத்து ஜோசப். ஆனா இந்த வருஷம் ஜீத்துவோட 2 படம் வருது, சந்தோஷம் தான் விடுங்க. இன்னொரு படம் என்னன்னு கேட்கணும் யாராவது. ஏங்க இப்படி கேட்க மாட்டீங்க? நான் இது இன்டெலக்சுவலா என்ன படம் அவருடைய கதையை சிதம்பரம் டைரக்ட் பண்ணிருக்காரு. பாலன் மஞ்சுமல் பாய்ஸ் அடுத்த படம். அது கேவிஎன் தான் ப்ரொடியூசர். பரணி ப்ரோ அந்த இந்த படம் நாளைக்கு ரிலீஸ், போயிட்டு வாங்க. நானும் போவேன் மண்டே, நாளைக்கு போய் பார்த்து சொல்லுங்க. போன் டெம்பிள். என்ன படம்? போன் டெம்பிள் 28. போன் டெம்பிள் ரிலீஸ் எங்க ஏரியால ரிலீஸே ஆகல ப்ரோ. பெங்களூர்ல ரிலீஸ் ஆகுதா? நீங்க அன்டிஸ்கவர்ட் வில்லேஜ்ல உட்கார்ந்து அங்க எப்படி ரிலீஸ் ஆகும் அது? நாளைல இருந்து இங்க மால்ல 2 ஷோ போடுறான். டிக்கெட் ரொம்ப ஒரு மண்டே கம்மி பண்ணுவாங்க. சரி பாத்துட்டாங்க. ஆனா அது எப்பயும் கொஞ்ச நாள்லயே அது இதுவும் ஐபோன் தானே பரணி மொத்தமா? இதுவும் ஐபோன்ல தானே ஷூட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாலாம் ஐபோன் இல்ல. அந்த ஒரு அந்த டர்ன் அரவுண்ட் ஷாட் மட்டும் தான் ஐபோன்ல ஷூட் பண்ணாங்க. ஓ ஓகே. அந்த கில்லிங் ஷாட்ஸ் தான் ஐபோன்ல ஷூட் பண்ணாங்க. ஓகே பாப்போம். பார்த்துட்டு சொல்லுங்க மாவீரன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் அந்த இது காட் ஆஃப் வாரோட லைவ் ஆக்ஷன் சீரீஸ்ல இவர் நடிக்க போறான்னு சொல்லி போட்டிருந்தாங்க அமேசான் பிரைம்ல. ஒரு நிமிஷம், ஒரு பேரு ஏதோ ஒரு பேர், நல்ல பேருங்க. யாரு வேணாலும் நடிக்கட்டும், டைரக்டர் என் தலைவன் தானே. யாரு? கில்மேரோ டெல் டாரோ. அது தெரியல எனக்கு. ரியான் ஹர்ஸ்ட் அவர் தான் யாரு அவரு? எனக்கும் தெரியல, நானும் அப்பதான் பார்த்தேன். ஆனா கொஞ்சம் ஓகே பாடி தான் திருவிக்ரம் இல்லையா? ஓ இல்ல பல்தான், அது நம்ம ஊரு காட் ஆஃப் வார் பல்தான். இது கேம் பல்தான்.
இது இன்டர்நேஷனல் லெவல் கடை பார்த்தான். ஆமா. அது முருகர் ஒரு காமெடின்னு நினைச்சு ஏதோ சொல்றாரு, அது வேற நீ சீரியஸா கடந்து போயிருங்க பல்டான்னு சொல்றதெல்லாம். ப்ரோ சார் ஸ்மார்ட் எங்க அல்லு அர்ஜுன் இன்டர்நேஷனல் தான். புஷ்பா பார்க்கல. ஆனா இல்ல ஏங்க அந்த படம் என்டிஆர் தான் பண்றாருன்றாங்க, நீங்க எல்லாம் அல்லு அர்ஜுன்ன்றீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் என்டிஆர் நடுவில் 2-3 இடத்துல முருகரோட நோட் புக் எல்லாம் எடுத்துட்டு போனாரு. நோட் பண்ணியா கமல? அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே. தெரியல பாப்பா, அது வந்து இவர் படம் தான், நம்ம சித்தாரா படம் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். தனுஷோட அந்த இந்த கரா டீசர் பத்தி பேசிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. இன்னும் நீங்க சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ப்ராமிசிங்கா. விஷுவல் எப்படி இருந்துச்சு பாருங்க, மிரட்டிட்டாங்கல்ல. விஷுவல் தாண்டி இது பாக்குறப்பே வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அந்த ரிவெஞ்ச் ட்ராமாவே எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க போறாங்கன்றதுல தான் இருக்கு. அத இன்னொரு விஷயம், எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இதுல. பரணி ப்ரோ, அதுல முக்கியமான ஒரு இது இருக்கு. சொல்லுங்க. அது சொன்னா உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆயிரும், வேணாம். சொல்லுங்க. இல்ல அப்ப வேணாம், ஃப்ரீயா விடுங்க. ஆமா, நெட்ஃபிளிக்ஸ்காரனே ஸ்பாயிலரை போட்டு டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொன்னு போட்டான். ஆமா, அவன் எல்லா படத்துக்கும் ஒன்லைனர் போட்டு தானங்க போட்டான். இல்ல அந்த படத்துக்கு கதை இதே போட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் வேற போட்டான். அப்படியா? மணியா? ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த ஜானரு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ப்ரோ ஃபயரோட போறாரு. அவர் கொஞ்சம் தெரிஞ்சாங்க ஃபயர்ல இருக்காரு அவரு. பிரகாஷ் ப்ரோ தானே சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இல்ல அவருக்கு தெரிஞ்சு இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு படம் இருந்தாவே அவர் ஃபயர்ல விடுவாருங்கிற. ஓகே. அப்ப எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கட்டும், அட்லீஸ்ட் ட்ரெய்லர் வரைக்குமாச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த கரா படம் ஷூட்டிங்லாம் மொத்தமாவே ஒரு 50-60 நாள் தான் நடந்திருக்கும் போல, அதுக்கும் கம்மியா தான் இருக்கும் போல. ஆமா, மோஸ்ட்லி எல்லாமே லைவ் லொகேஷன் தானே, அதனால வந்து உங்களுக்கு பெருசா அது இருக்காதுன்னு தோணுது. அந்த பேரே இஷ்டமாவும் இதுவும் பேரலா பண்ணாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா வந்து இந்த யூத் படம் வந்து ஆரம்பிச்சு முடிச்சதுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த அபிஷன் ஜீவின் படம் வித் லவ், அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது இப்போ கென் கருணாஸோட யூத் சொன்னீங்களா, அதுவும் ரொம்ப டக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்புறம் எனக்கு இப்போ இன்னைக்கு பார்த்த பிலிம் அந்த தலைவர் தம்பி தலைமை, அது ஒரே இடத்துலதான் வந்து லொகேஷன், அது வந்து எங்கேயுமே போக தேவையில்ல, ஒரு 2 வீடு ஒரு வாட்டர் டேங்க் முடிஞ்சுச்சு. ஆமா பரணி, எனக்கு இன்னொன்னு தோணுச்சு பரணி, அது படம் ஓடலன்றது விட்டுருங்க, அப்பப்ப இந்த மாதிரி ஒரு மலையாளம் டைரக்டரை கூட்டு வந்து நம்ம ஊர் ஹீரோஸ் எல்லாம் இப்ப 2 மாசத்துக்கு ஒரு படம், அந்த மாதிரி ஒரு சின்ன படம் நடுவில் பண்ணாங்க, நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. யாரும் சொல்ல, பட் நம்ம இதுல இருந்து தெலுங்குக்கு போறாங்களே. ப்ரோ நாங்க பண்ற விஷால் ப்ரோ G2 படம் அடுத்த ஒரு படம் இருக்கு. ஆனா அடுத்த ஒரு படம் என்ன, அன்வர் ரஷீதா? ஆமா விஷால் ப்ரோ, இது இப்ப மலையாளம் ஃபிலிம் டைரக்டர்ஸ் எப்பயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி லைவ் லொகேஷன்ஸ்ன்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஷூட்டிங்கும் டக்குன்னு முடிஞ்சிடும், பெருசா வந்து. ஆமா, ஆனா இந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு இது இருக்குல்ல பரணி, அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கே கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும்ல பரணி, அது அவங்க மேக் பண்ண விதமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க போல, இதுல இறங்கி ஆடி இருக்காங்க, நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க பரணி. நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு படமா பெருசா இதாகலனாலும் ஓகே. அதான் பரணி மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு கால்ல இருந்து. அந்த பொண்ணும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த பொண்ணு இல்லங்க, நான் பாடினது AA23 BGM. ஐயா அதை நான் கேட்கலையே. ஏன் ஸ்பாயிலர் ஆயிடும் அதனால தானே? இல்ல அதுக்காக இல்ல. நான் என்ன நினைச்சிட்டேன், மத்தியானம் இந்த ரிப்பு வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் என் மைண்ட் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டு, நான் 1:30க்கு நான் படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்தேன். 1:30க்கு பார்த்தா இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கேம் விளையாடிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு தான் பார்க்கணும் அது. அப்புறம் இந்த இதுல பராசக்தி கொண்டாட்டம் அது கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஓகே, பிரகாஷன் இருக்கீங்களா ப்ரோ? அதனால மொக்க போட்டானுங்க பாருங்க ப்ரோ, நடுவுல வந்து ஒரு தோற மிமிக்ரி பண்ற வைக்கிறேன்ற அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஒருத்தர் வந்தாரு. ஃபைனல்ஸ் இப்ப பிக் பாஸ். ஆமா இந்த வீக். ஆமா இல்ல பிரகாஷன்னா,
இந்த ஓப்பனிங் எல்லாம் பெருசா இருக்கும் போல. என்ன இப்பயும் கொஞ்சம் ஹைப் வந்துருச்சுண்ணே டயங்கரனுக்கு. எப்ப வருதுன்னு தெரியல படம். அவருக்கு ஒரு மியூசியம் ஒர்க் மாதிரி எடுத்துட்டு போறான்னு தோணுது. பாப்போம். ப்ரோ லவ் டுடே மாதிரி நல்ல யூடியூபர்ஸுக்குலாம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ஆகும். சின்ன சின்ன ரோல்ல நடிக்கும் போதே பயங்கரமா இருக்கு. நீங்க வந்து அது என்ன படம் டிராகன்ல வந்து சித்துவ காமிக்கும் போது பயங்கர ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் இன்னொருத்தர் இருப்பானே ஹர்ஷத் கான், அதெல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ். தியேட்டர்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது டான்ஸ் வீடியோ சித்துவாஜி நிறைய பத்தி தெரிஞ்சிருச்சு. ஆனா ஹர்ஷத்துக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நடிக்க தெரியல. ஆனா அப்படியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஆனா வந்து தனிப்படம் தனி கேட்கணும் வேற லெவல்ல வந்துடும். நெட்ஃபிளிக்ஸ் வித்துட்டாங்க பாருங்கண்ணே. அதுவும் ஷூட்டிங் ஆரம்பிக்க முன்னாடியே வித்துட்டாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வித்துட்டாங்க அனௌன்ஸ் பண்ணும் போதே. சூப்பர். ஞாபகம் இல்லையா அவர் ஸ்டோரி அங்கேயே இத கரெக்டா மட்டும் யூஸ் பண்ணிட்டா போதும் ப்ரோ. இத இவனுங்க அந்த பிளாக் ஷீப் சொதப்பிடுறானுங்க. இதை ஒரு கரெக்டா மட்டும் யூஸ் பண்ணிட்டா போதும். எனக்கு அதான் அந்த மீசை முறுக்கு வைப் வருது. அந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவா மீசை முறுக்குலாம் நான் ஞாபகம் டயங்கரம் கன்ஃபார்மா செம்மையா வரும் விஷால் ப்ரோ. எப்படி சொல்றீங்க? இன்னொன்னு நிறைய யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க வேற. நான் கேள்விப்பட்டேன் பர்னி ப்ரோ. அது மேக்ஸிமம் அவரோட மலேஷ் கண்ணன் சுகன் விட்டு விட்டு கேக்குது. அவரோட ரியல் லைஃபும் ஃபிக்ஷனலும் மிக்ஸ்டா இருக்கிற மாதிரி தான். கைண்ட் ஆஃப் மியூசியம் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதனால எனக்கு ஏன்னா அந்த டைம்ல மியூசியம் ஒர்க் ஓப்பனிங் அதுக்கு இருந்த ஹைப் எல்லாம் ஐயோ எல்லாரும் ஹிப்பா பண்ண. இப்ப பிஆருக்கு ஒண்ணு இருக்கே அந்த ரேஞ்சில இருந்தாங்க என் தலைவன். போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுங்க போங்க. மொத 3 படம். இவரு எங்க மாவீரன் ஆக்சுவலா அந்த ஆமீர் கான் ப்ரொடக்ஷன்ல நாளைக்கு ஒரு படம் வருதுல, ஹிந்தி படம். சாய் பல்லவி நடிக்கிற படம் போஸ்டர் விட்டுருந்தாரு. ஓகே, அது இல்ல விஷால். நாளைக்கு ரிலீஸ் ஆகுற படம் பழனி ப்ரோ. அதுல குபேர், அதுக்கு ப்ரொமோஷனுக்கு குபேருக்கு சுனில் ப்ரோ தெரியுமா உங்களுக்கு? அமீர் கான் மாதிரி ஒருத்தர் பண்ணுவாரு. அமீர் கான் சல்லுபாய் மாதிரி. இந்த தெரியலையே. கபில் சர்மா ஷோல ஒருத்தர் இருப்பாரு. அவர் அமீர் கான் மாதிரியே இப்போ ஒரு இது பண்ணியிருந்தாரு. அதை வச்சு அமீர் கான் கிட்டேயே அதை பண்ணி அது சரியான ப்ரொமோஷன். நீங்க அந்த வீடியோ பாருங்களேன், நல்லா காமெடியா இருந்துச்சு. இல்ல, நான் அந்த ப்ரொமோஷனுக்காக ஒரு 3 நிமிஷம் ஒரு இவரும் அந்த படத்தோட டைரக்டரா ஹீரோவா அவருமே வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அந்த இது மட்டும் தான் நான் பார்த்தேன். வேற எதுவுமே அதை பத்தி பார்க்கல. ஹீரோ அதுதான் அந்த ஒரு 3 minutes வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த படம் பார்க்கணும்னு நான் ஆசை. இங்கேயும் ரிலீஸ் ஆகல. அதுதான் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னாங்க. யாரோ ஒருத்தர் மட்டும் பார்த்தேன் பாசிட்டிவா போட்டிருந்தாரு. எங்கன்னு தெரியல. ப்ரோ கலம் கவல் ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? பார்க்கலாம் தான். ஓகே பார்க்கலாம். இல்ல புதுப்படம் அதை போட்டோன்னு சொல்லி கேட்கறாங்க. அதான் பாபாவா இல்ல கலம் கவல் ஏதோ ப்ரோ. டயங்கரம்ல உங்களுக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி யூடியூபர்ஸ் எல்லாருமே அதுல இருப்பாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் படத்துக்கு ஒரு ஹை மொமெண்ட் தான். நமக்கு தெரிஞ்ச எல்லா நல்லா ஃபேவரட்டா இருக்க எல்லா யூடியூபர்ஸும் அந்த படத்துல ஒரு சின்ன 2 பேர் இருந்தாங்க ப்ரோ. இந்த போஸ்டர்லயே 2 பேர் இருந்தாங்க. மல்லீஷ் கண்ணன் இருந்திருப்பாப்ல. அப்புறம் வெட்டி பையன் வெங்கட் அவங்க டீம்ல இருந்து. அவங்க டீம்ல அந்த இன்னொருத்தர் ஹர்ஷத் இருக்காப்ல இந்த படத்துல. இல்ல ஃபர்ஸ்ட் லுக்ல இருக்கு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து தமிழ் யூடியூபர்ஸ்ல ரொம்ப வந்து இந்த பாப்புலரா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஒரு 3 பேரோ 4 பேர் மட்டும்தான் ஃபாலோ பண்றதுனால பெருசா தெரியாது. இவங்க பரிதாபங்கள் டீம், விஜய் சித்து, அதுக்கப்புறம் வந்துட்டு A2D, இது 3 தான் நான் வந்துட்டு பார்ப்பேன். பெருசா வேற ப்ரோ நான் நிறைய சேனல் சொல்றேன், அதெல்லாம் பாருங்க. படம் எடுக்கிறாங்க ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த சார்லி சாப்ளின் வச்சு ஒரு இது ஏதோ பண்ணாங்கல்ல பரிதாபங்கள் டீம். அது இப்போ வரும்னு சொல்லி அது இன்னும் காணோம். நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்ப காத்தாடி கிளப்னு ஒரு 2 பசங்க பண்றானுங்க பாருங்க ப்ரோ. அம்மா குபீரா இருக்கும் அவனுங்க பண்ற கண்டென்ட் எல்லாமே. இப்ப கூட அது ஃபேமஸ் ஆச்சு ஒரு வீடியோ கூட. அது உண்மையாவே அவனுங்க வீடியோ நல்லா இருக்கும். அப்புறம் மலேஷ் கண்ணன், அப்புறம் மணிகண்டன், ஆட்டோக்காரன் செம்மையா பண்ணுவாங்க. ராஜ்கிரி எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இல்ல இது நகைச்சுவைகள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க ப்ரோ. ராஜ்கிரி நான் பாத்திருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோஸ் நான் பாத்திருக்கேன். இங்க ட்விட்டர்லயுமே அவரோட இது வரும். அந்த வரும், இப்பயும் வரும்.
இது மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. அந்த நகைச்சுவைகள் நல்லா பண்ணுவானுங்க அந்த பசங்க. அப்புறம் இன்னொருத்தவனுங்க இப்போ வைரல் ஆனானுங்களே, ஸ்டூடியோ கிரீன் ரிலேட்டடாவே வீடியோ போட்டிருந்தானுங்களே, அதான் காத்தாடி காத்தாடி அதான் காத்தாடி அவனுங்க செமையா பண்ணானுங்க ஆக்சுவலா. அப்புறம் வடசென்னை சம்பந்தமா ஒருத்தர் பேசுவாரு. நான் ஃபுல்லா வடசென்னையோட அப்படியே இது பண்ற மாதிரி, நாட் வடசென்னை ராஜா அப்படின்னு கழுத்தர். அந்த குரூப் செமையா பண்ணுவாங்க. நிறைய பேர் டேலண்டடான ஆளுங்க உள்ள இருக்காங்க தலைவா. சீரியஸ்லி நம்மளும் போடுவோம் விடுங்க. இது நம்ம வீடியோ ப்ரோ எடுத்து இல்ல ப்ரோ, கருப்பு பத்தி ஆர்ஜபல சொன்னாரு, அதை பத்தி பேசிட்டீங்களா ப்ரோ? நீங்க சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி. இல்ல இப்போ அது அவர் என்ன சொல்லுவாரு, இப்போ படம் வருமா, இப்போ மார்ச் பிப்ரவரி படம் வராது, அவர் சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு ப்ரோ. எப்படி அது? அவர் என்ன சொல்றாருன்னா, என் கையில எதுவும் இல்லைங்க, ப்ரொடியூசர் கையில தான் இருக்குன்றாரு. அது சூசகமா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, கேட்காதீங்க, என்ன டாக் பண்ணி திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு சம்பந்தம் இல்ல, ஓகே ப்ரோ. இப்போ மார்ச் சொல்லிருந்தாங்க, அதாச்சும் இவரு சொல்றது பார்த்தா மார்ச் வராது போலியே, இவர் பேசுறது பார்த்தா. இல்ல ரோலக்ஸ் ப்ரோ, அதுதான் இப்ப இவங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அவங்க ரிலீஸ் டேட் என்கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் தான் போஸ்டரே விடுவேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்த அந்த கணக்கு நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுல பரணி ப்ரோ, அதை கம்பேரிசனா வச்சு யாரோ ஒருத்தன் ட்வீட் பண்ணி இருப்பான் போல. அது ஆர்ஜே பாலாஜி கண்ணில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதனாலதான் இந்த முடிவு போல. சரி ப்ரோ, இப்போ ஓடிடி இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வாங்கலையா ப்ரோ? இது கருப்பு வாங்கியிருந்தா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்களே. அப்போ இன்னும் என்ன ப்ரோ, இன்னும் ஹீரோ ஆகுது ப்ரோ. எப்பதான் இந்த படம் வீடியோ எல்லாம் போறதுனே தெரியலையே. ஆனா இன்ட்ரெஸ்டிங்லி அவரோட நெக்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸுக்கே சோல்ட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ சூர்யா 47 இப்போ சோல்ட் ஆயிடுச்சு, அது கன்ஃபார்மா இப்போ 26 தான படம் ரிலீஸ். அப்ப இது தள்ளி போகணும், அது எப்படி? 3 படம் இருக்கு, அது ஓகே தான் ப்ரோ. 3 படம் எப்படி அது வருமா தெரியல ப்ரோ, இந்த படத்தால கருப்பால வரும் கண்டிப்பா வந்துதான். ரிலீஸ் டேட் கருப்புக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜீத்து மாதவன் எல்லாம் சீக்கிரமா முடிச்சிடுவாரு படத்தை. கருப்ப சொல்லாதனாலதான் மீதி எந்த படத்துக்கு டைட்டில் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. கருப்புல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு வந்தாதான் அடுத்த படத்துக்கு டைட்டிலா சொல்லுவாங்க. இப்ப வெங்கட்லூரி பிலிம் இது ஃபுல்லா ராப்டு கரெக்டா? ராப். அதுக்கு பொங்கல் விசாரிச்சு பண்ணிருக்கலாம், அதுக்கும் பண்ணல. அதுவாச்சும் வந்திருக்கும் ப்ரோ. கருப்பு ரிலீஸ் சொன்னா அதோட வேதனையா இருக்குது ப்ரோ எங்களுக்கு. எந்த 3 படம் கையில இருக்குது, ஒரு அப்டேட் கூட போஸ்டர் எதுவுமே வரல பொங்கல். அதுவும் புரியுது ப்ரோ. நீங்க நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டானுங்களே, விடாதீங்க அவனை போட்டு அடிங்க. கருப்பு கூட விட்டுருவோம், கருப்பு விடுங்க. நமக்கு இந்த 2 படம் அவ்வளவுதான். இல்ல சீரியஸ்லி ஒரு 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 ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கலாம். ரிலீஸ் டேட் சொல்லாம இவ்வளோ இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் வந்து இவங்க இது பண்றாங்கன்றதுதான் கடுப்பா இருக்கு. எவ்வளவோ வர்றதுக்கு வித்துட்டு கலெக்ஷன்ல எடுத்து படத்துல அதுதான் ப்ரோ. அதுதான் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெரியல. இப்ப ரீசெண்டா இவரு இன்டர்வியூ பார்த்தேன், யாரு சர்வமயா டைரக்டர் இன்டர்வியூ பார்த்தேன். நாங்கெல்லாம் வந்துட்டு மலையாளம்ல வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்து ஓடிடியே சேல் ஆகாது, நாங்க வந்து படம் முடிச்சிட்டோம்னா தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிடுவோம், தேட்டருக்கெல்லாம் வர கலெக்ஷன் தான், அதுக்கு மேல படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து ஓடிடியில் சேல் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா லாபம், நாங்கள் தேட்டருக்காக தான் படம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ வந்து அதனாலேயே நாங்கள் வந்துட்டு நல்ல படம் எடுக்கணும்னு நினச்சி தேட்டரில் ஓட்டினாதான் இந்த படம் இதாகும்னு நினச்சி கார்த்தி படம் ப்ரோ, அதே அது இருப்பா முடிச்சிடுறேன்ப்பா, அதனால வந்துட்டு நாங்கள் நல்ல படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, ஆனால் வந்துட்டு இப்போ தமிழில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா ஓடிடியை நம்பி தான். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு 70% இல்லை 75% வந்துட்டு ஓடிடியை நம்பி தான் அவங்க வந்து படமே வந்து லாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான். அதனால தான் நிறைய படத்தோட ரிலீஸ் டேட்டும் சரி இதுவும் சரி ஃபம்பிள் ஆகிறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அதுதான். அதுதான் பாருங்க ப்ரோ, மித்த ரெண்டு பேரும் அவரை வச்சுதான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவனுங்க கரெக்டா வித்துறானுங்க படம் ஆரம்பிச்சோடனே. அந்த அறிவுரையா இருக்காது வரப்ப வித்துடணும்னு. அதுதான் நீங்க வந்து ஒண்ணு கண்டென்ட் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா தேட்டருக்குலாம் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஓடிடியை பத்தி ஒண்ணு நான் வந்த ரேட்டுக்கு கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இது பண்ணணும். இப்ப சப்போஸ் வந்துட்டு சில படங்கள் இருக்கும்
ஓடிடிக்காகவே வந்துட்டு இந்த ஓடிடி பிசினஸ் நம்பியே வந்து படம் எடுக்கிறவங்களும் சில ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. கார்த்தி படம் இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணா அதே சைன் ஆயிட்டு இருக்குது ப்ரோ. இன்னும் கருப்பு. ஏங்க அதுதான் சொல்றேங்க, சூர்யா படமே 2 படம் நெட்ஃபிளிக்ஸுக்கு போயிடுச்சுங்க. இப்ப இப்ப நீங்க ப்ரொடியூசர் மேல தப்பு சொல்லுவீங்களா, யார் மேல தப்பு சொல்லுவீங்க? ப்ரொடியூசர் அவர்தான் ப்ரோ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க டிலே பண்றாங்களா இல்ல ஓடிடி சைட்ல வந்துட்டு டேட் வந்து இது பண்றாங்களா, மீ அக்ரிமெண்ட் சைன் ஆகாம இருக்கா, என்ன இஷ்யூஸ்ன்றத ப்ரொடியூசர் தான் பார்த்து ஃபாலோ பண்ணி இது பண்ணணும். இல்லைன்னா ஒரு பெரிய 2வது சிங்கிளை ரிலீஸ் பண்ணி அது கொஞ்சம் படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருதான்றது பார்க்கணும். கனெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த படத்தை விற்கணும்னு நினைச்சா நல்லாவே விற்கலாம். இவங்க டிலே பண்றதுதான் பிரச்சனை. ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு ப்ரோ. அக்ரிமெண்ட் வந்துட்டு சைன் ஆகல, பட் ஆனா டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. இப்பயும் அப்படிதான் இருக்கா ப்ரோ? அக்ரிமெண்ட் டீல் முடிஞ்சா போலதான் அப்படிதான் இருக்கா? கிளியரான இது இல்ல சீரியஸா. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி, ஐ மீன் நெட்ஃபிளிக்ஸ் இல்ல, சீரியஸா நெட்ஃபிளிக்ஸ்லன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது 2 தான், அமேசான் பிரைமும் ஹாட் ஸ்டாரும். என்ன பிளான்ல இருக்கிறாங்களோ ஒண்ணுமே புரியல புரியுங்க. சரி சம்மருக்கு தான் போறோம், அந்த டேட்டாச்சு சொல்லுங்கடானா எதுவுமே சொல்லாம போட்டு சா வச்சுன்னு இல்ல. சம்மருக்கு 46 டேட் விட மாட்டான் ப்ரோ, நீங்க கிளம்புங்கன்றோம். அதுதான் ப்ரோ. அப்ப அவங்களுக்கு தெரியாதா ப்ரோ? அவங்க ஏன் ப்ரோ இன்னும் மார்ச்னா இன்னும் 1 மாசம் 2 மாசம் இந்த 2 எப்படி இப்ப வாவாத்தியார் போல 10 நாள் கேப்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா எப்படின்னு தெரியலையே. வாவாத்தியார் வந்து வேற கேஸுங்க, அவங்களுக்கு வந்து பொங்கல் இல்ல இவங்க பண்ணீங்க அப்படித்தானே இருக்குது. இப்ப பண்றது பார்த்தா அப்படிதான் இருக்குது. எல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஓடிடி எல்லாம் இதாயிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கைக்கு வந்துருச்சு, ஒரு டேபிள் ப்ராஃபிட்டோ இல்ல வந்துட்டு ஒரு 80% ரெக்கவர் ஆயிடுச்சுன்றப்போ கண்டிப்பா வந்து அடுத்து பாசிபிள் நல்ல டேட் இது பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா மார்ச்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க பிப்ரவரி யோசிக்கிறாங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்பெகுலேஷன் தான் போயிட்டு இருக்கே தவிர கிளியரா எதுவுமே காணும். கிளியர் பிக்சர் கொடுக்க வேண்டியது அவங்க மட்டும்தான். அவங்க வந்து இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்களா இல்ல வந்துட்டு வரப்ப பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு இருக்காங்களான்னு தெரியல. வெளியே ப்ரொடக்ஷன் போனோம் ஒரு இதுக்கப்புறம் ஈத்து மூடணும். இதெல்லாம் இது யாரு ப்ரொடக்ஷனு? அவங்கதான் ப்ரோ, ட்ரீம் வேர்ல்ட் தான். கனவு வீரன் ஸ்டுடியோ கிராண்டா இருந்தா நானே திட்டுறேன். எல்லாம் கூட்டு கலவானிங்க தான். ட்ரீம் வாரியர் ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு தெரிஞ்சு அவரே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம், சூர்யாவே. என்ன சொல்றதுனே புரியல ப்ரோ, ஒரே வேதனையாகுது பொங்கல் அதுவும். சரி விடுங்க, இப்ப 2 இது படம் உங்களுக்கு ஓடிடி சேல் ஆயிடுச்சு, இது 2 இந்த வருஷம் வந்துடும். கருப்பு வந்துச்சுன்னா ஆட் அட்வான்ஸ் ஆச்சு, 3 படம் வருதுல உங்களுக்கு இந்த வருஷம். அப்புறம் என்ன, எப்படினாலும் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க 3 படம். இப்படிதான் ப்ரோ கருப்பு போன வருஷம் சொல்லிங்க. ரோலெக்ஸ் ப்ரோ, நீங்க செஞ்ச ஒரு படத்து மேலேயோ ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மேலேயோ ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க ப்ரோ. அது தேவையில்லாம உங்களை தான் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும். அனுபவத்துல சொல்றேன். என்ன படம்? அதெல்லாம் கடந்து போயிடுங்க சரிங்களா. காந்தாரா 2 காந்தாரா 2 இல்ல, கைதி 2 சொல்றேன் சரிங்களா. ரோலெக்ஸ் ப்ரோ, பெருசா படத்து மேல சினிமா மேல எல்லாம் அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க தலைவா. நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க வந்து அடுத்தடுத்த படம்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, நீங்க தான் அதை டிபெண்ட் பண்ணி எதிர்பார்த்து இருப்பீங்க. வர்ற அன்னைக்கு பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். எப்போ வரும் அடுத்து, எப்போ அப்டேட் வரும் அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு அதனாலதான் அவங்க சைட்ல இருந்தே இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா அவங்களே ஒரு நம்மள மைண்ட் செட்டுக்கு சொல்ல வைக்கிறாங்க. மீன்ஸ் எப்போ வருதோ அப்போ வந்து பாத்துக்கோங்க, எப்போ அப்டேட் வருதோ அப்போ வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கோன்ற மோட்ல இருந்தது. உங்களுக்கு மற்ற 2 படத்தோட ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு லுக் வந்துச்சா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா, இல்லை ஓடிடி சால்வ் ஆயிடுச்சுன்ற ஒரு நியூஸ் வந்துச்சா, அவ்வளவுதான் இன்னைக்கானது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா. டூ மச்சா அந்த படத்து மேல ரொம்ப அட்டாச்மெண்ட்லாம் அதான் ப்ரோ, அடுத்த 2 படத்துக்கு பயம் இல்ல ரிலீஸ் டேட்டுக்கு. அந்த அப்படிதான் சொல்ல வரேன். சரி ஓகே, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல 2 படமாவது பெரிய ஹீரோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி பாசிட்டிவா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிடுங்க. இந்த படத்து மேல பெருசா டிபெண்டிங்கா இருந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு ஹோப்லாம் வச்சீங்கன்னா அப்புறம் சின்ன சின்ன விஷயமும் உங்களை தான் வந்து நல்லா டிசப்பாயின்மெண்ட் பண்ணும், பார்த்துக்கோங்க.
இல்ல சுகன் இன்னைக்குதான் அந்த ஒரு பரதுராஜ் ரங்கனோட இன்டர்வியூ கிளிப் ஒண்ணு லோகேஷ்காக அது வந்துச்சு. அவர் வந்து பேசிட்டு இருக்கப்ப இப்ப கூலிக்கு அப்புறம் இப்படி கைதி டூவா அப்படின்னு, சார் ஒன்லி கைதி டூ சார் அப்படின்ற மாதிரி இல்ல லோகேஷ். இல்ல வேணாம் பரணி ப்ரோ, வேணாம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடணும் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ ஓல்டு வீடியோஸ் இல்ல இல்ல ஆனா ஆனா எல்லா தலைவன் வந்து இங்க பாருங்க பரணி ப்ரோ, தலைவன் பாசிங் கிளவுட் மாதிரி ஆயிட்டாப்ல அவ்வளவுதான். அந்த மொமெண்ட்ல அந்த கிளவுட் இருக்கா பாத்துக்கணும் அவ்வளவுதான். அடுத்த கிளவுட் அவர் போயிட்டாருன்னா ஓகே தலைவா போயிட்டான்னு விட்டுறணும். ஆனா இந்த சைடே வரமாட்டார்ல ப்ரோ இதுக்கப்புறம் லோகி, அவள்தான். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் இல்ல என்னன்னா வந்து இங்க பாருங்க, வந்தாலும் பிரச்சனை இல்ல, வரலனாலும் பிரச்சனை அப்படி சொல்ல ப்ரோ, நான் எங்க கைதிக்கு சொல்றேன், இது அவள்தான் முடிஞ்சிச்சு அப்படி சொல்ல வரேன். கைதிக்கு தெரியலங்க. ஆக்சுவலா என்னன்னா இப்போ ஒரு வாய்ப்பே இல்ல ப்ரோ கைதி நடக்கணும் துளி கூட டைரக்ட் நம்பிக்கை இல்ல. பிசினஸ்ன்றது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நமக்கு யார் அதிகமா காசு தரா அவ்வளவுதான், அதுதான் போவாங்க. அதை தாண்டி அவங்க அந்த காசுக்கு வந்து ஒரு ஒரு ரைட்டிங் அளவுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பெரிய படங்கள் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல சொதப்பிடுதுங்க. ஃபுல்லா யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எந்த ஒரு பேன் இந்தியன் அந்த சோகால் பேன் துரந்தர் மட்டும்தான் வந்துட்டு சொன்ன அளவுக்கு இருந்துச்சு எனக்கு ரீசெண்டா. வேற ஏதாவது படம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம் ஒரு பெரிய இது வந்துச்சு. அதுவும் துரந்தர் வந்துட்டு பேன் இந்தியனா கூட அவங்க பிளான் பண்றவங்க. ஹிந்தி அது எப்ப ப்ரோ வந்து ஓடிடி துரந்தர் தமிழ்ல? தமிழ்லயா? ஜனவரி 30th ப்ரோ. ஜான் 30 ஓடிடி ரிலீஸ் இருக்கு. தமிழ்ல வருதான்னு தெரியல. எனக்கு தெரியும் தமிழ் பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் பரணி ப்ரோ. ஏன்னா அடுத்த பார்த்து தமிழுக்கான ஒர்க் எல்லாம் ரெடி பண்றாங்களே ஸ்ட்ரெயிட்டாவே, ஸோ அதனால கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப இந்த லோக்காவுமே சரி, அவங்க வந்து அவ்வளவு பெருசா ஆகணும்னா இருக்கல, மலையாளம்ல மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க, சூப்பரா போச்சு. இதுவும் அப்படிதான். களம் காவலே தமிழ் வந்துருச்சு தலைவா. களம் காவல் தியேட்டர்ல தமிழ் வரலையே. இல்ல ஓடிடில சொல்றேன். ஓடிடில வருங்க, ஓடிடில எல்லா படமே வருங்க. இதுல அந்த மீனிங்ல தான் சொன்னேன், துரந்தரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி பாப்போம். சரி 10 மணி ஆச்சு, முடிச்சிடலாமா? நீ பிரகாஷ் போ, அரை மணி முடிச்சிடலாம். அரை மணி நேரம் தான் போட ஐடியா வந்தேன் ஆக்சுவலா. பொங்கல்லாம் நல்லா போச்சா தலைவா? எனக்கு நாளைக்கு தான் போச்சு நல்லா போச்சு. அங்கெல்லாம் தெரியல போச்சு, ஒரு பஞ்சாயத்துல நிக்குது. நான் போயிட்டு வரேன், பாய். நாளைக்கு சந்திப்போம். பை. தேங்க்ஸ். ஓகே தலைவா, பை. பார்க்கலாம் எல்லாருக்கும்.